السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. أما بعد. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அவையின் தலைவர் மற்றும் நிர்வாக பெருமக்களே, கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான உலமா பெருமக்களே, அன்பிற்கினிய அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, பாசத்திற்கினிய அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த அவனுடைய மஸ்ஜிதில் புனிதமான இந்த மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குடும்பத்தோடு பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும், குடும்பத்தோடு ஹஜ்ஜி உம்ரா தவாஃபுகள் செய்கிற நற்பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தி நெற்றியை நிலத்தில் வைத்து நின்று சுஜூது செய்து அவனை வணங்குவதற்குரிய பாக்கியத்தையும், சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு ஹிதமத் செய்யும் பாக்கியத்தையும், நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நம்மிலிருந்து மரணித்து விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உஸ்தாதுமார்கள், மஷாயிஹமார்கள், துஆவை கொண்டு வசியத் செய்தவர்கள், ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உம்மத்துகள் அனைவர்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு நாம் செல்ல இருக்கிற நம்முடைய கபறுகளையும் அல்லாஹ் ஒளிமயமானதாகவும் விசாலமானதாகவும் ரவுலாவோடு தொடர்புள்ளதாகவும் மணவரையை விட சிறந்த அறையாகவும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அடுத்த தலைமுறையிடத்தில் நாம் சொல்லலாம், நாங்கள் யார் தெரியுமா? கண்மணி நாயகத்தினுடைய 1500வது மீலாதை கொண்டாடியவர்கள். ஒரு 1000 வருஷம், இனி 1500. இதே சிறப்பை
இன்னொரு 500 வருஷத்துக்கு பின்னால் உள்ளவங்களுக்கு தான் இந்த சிறப்பு. 2000 வருடம் 1500வது மீலாதை கொண்டாடிய கூட்டத்தை சார்ந்தவர்கள் நம்ம பேரப்பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லணும். ஏன்னா அவங்க இன்னி வளர்ந்து வரக்கூடிய சமயம் ஒரு 1550 அடைகிற சமயம். நாங்க யாரு தெரியுமாப்பா? 1500வது மீலாதை கொண்டாடியவர்கள். நம்ம சொல்லுவோம்ல, எங்க சின்ன வயசுல எல்லாம் ஒரு டீ 25 பைசா அப்படின்னு சொன்னா 10 பைசான்னு சொன்னா நம்ம பிள்ளைலாம் ஒரு மாதிரியா பாக்குறானு. 10 பைசாக்கு டீயா அப்படின்னு பாக்குறான். அந்த 10 பைசான்னு அவங்க பார்த்ததில்லை. நாம் இதை ஒரு பெருமையாக நினைக்கிறோம். அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டான். எத்தனையோ பேர்களை அவன் எத்தனையோ வீதிகளில் நடமாட விட்டிருக்கிற இந்த சமயத்தில் நம்மை அவனுடைய மஸ்ஜிதில் கொண்டு வந்து அமர்த்தி என்னுடைய ஹபீபை பேசுவதற்கும் கேட்பதற்கும் வைத்திருக்கிறானே, இது நம்முடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு துஆ அல்லாஹ் கபூலாக்குவதனுடைய அடையாளம். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூலாக்கி தருவானா. அருமையானவர்களே, ஒரு நீண்ட நெடிய தலைப்பை நம்முடைய இமாம் அவர்கள் எனக்கு கொடுத்திருந்தார்கள். நானும் குறிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாம் பேப்பரை இன்னைக்கு கையில் தொடக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா அந்த தலைப்பு பேச ஒரு 2 மணி நேரம் தேவை. ஹஸ்ரத் என்ற 8:30 இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்திடுங்கன்னு சொன்னதுனால இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பேசுவோம். நாம் பொதுவாக சொல்லுவது இறுதி என்ற வார்த்தை இட வேண்டாம் என்று எல்லோரிடத்திலும் சொல்வேன். நிறைவு என்ற வார்த்தையை போடுவோம். இறுதி என்றால் அதோடு முடிஞ்சு போகிறது என்கிற வார்த்தை வரும். நிறைவு நபியின் நிறைவு நாட்கள், முத்திரை நபியின் முத்தான நாட்கள். இறுதி எங்கள் கண்மணி நாயகம் இறுதி அல்ல. சுபஹான மௌலிதில் அவ்வலம் ஆகிரா, முதல் நபியும் கண்மணி நாயகம் தான், கடைசி நபியும் கண்மணி நாயகம் தான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து கண்மணி முஹம்மது முஸ்தபா, அருமையானவர்களே, அஸ்ஸலாத்து சொன்னா, முஹம்மதுன்னு பேர் கேட்டு நீங்க சலாத்து சொல்லலைன்னா நான் குற்றவாளி. நான் வேறொரு ஊர்ல இருந்து இங்க வந்து அந்த குற்றத்துக்கு நான் ஆளாக கூடாது. உங்களுக்கு நல்ல தெரியும். கண்மணி முஹம்மது முஸ்தபா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய புனித தர்பாருக்கு இது எத்தும். என்ஜிஓ காலனியில் இருந்து என் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து சந்தோஷப்படுவார்கள். அந்த சந்தோஷம் நம் வாழ்வை மலர வைக்கும். அல்லாஹ் மலர வைப்பானா. அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்கிறாங்க, முதல் படைப்பு எது என்று கேட்கிறார்கள். முதல் படைப்பு எது என்று கேட்கிறார்கள். கேட்கிற பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவா சஹாபாக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்ல மாட்டாங்க. சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அரஃபாவுடைய தினத்துல கேட்கிறாங்க. இது எந்த தினம்னு கேட்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அரஃபா தினம் அப்படி நெஞ்சு நிமித்தி சொல்லிடுவோம். சஹாபாக்கள் அல்லாஹு ரசூலுஹு அலம், அவங்களுக்கு தெரிஞ்ச ஜவாப் அதுதான். இது நம்மிடத்தில் இருந்தது. நம்முடைய பாப்பாவுடைய பாப்பா எதையாவது கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? தெரியாதுங்க சொல்லுங்கன்னு சொல்லுவோம். இப்போ உள்ள பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, ஆமா இவர் பெருசா கேட்டார், வேலையை பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மக்களை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஒழுக்கமுள்ள மக்களாக வாழ வைப்பானாக. கண்குளிர்ச்சியான மக்களாக பேர மக்களையும் நமக்கு தந்தருள் புரிவானாக. நாம் வஃபாத் ஆகிற நேரத்தில் நமக்கு கலிமத்து ஷஹாதாவை நினைவூட்டும் மக்களாக, பேர மக்களாக நம்முடைய மக்களையும் பேர மக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ஜாபிர், முதல் படைப்பு அவ்வலுல் ஹல்க் யார் என்று கேட்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறார்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அறிவார்கள் என்று பதில் சொல்லுகிறார்கள். உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், நூறு நபியிக யா ஜாபிர், ஜாபிரே உங்களுடைய நபியினுடைய ரூஹ் ஆன்மா, அந்த நூரைத்தான் அல்லாஹ் முதலில் படைத்தான் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல இருக்குது.
இன்னைக்கு இருக்கக்கூடிய முசன்னஃப் அப்துல் ரஸாக்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸ் இருக்காது. அது என்ன ஹஸரத் இன்றைக்கு அப்படின்னா, இந்த சவுதின்னு ஒரு ஊர் இருக்கு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாட்டு அரசனுக்கு நல்ல புத்தியை கொடுப்பானாக, இஸ்லாமிய அரசர்களுக்கு நற்புத்தியை கொடுப்பானாக. இஸ்லாமியத்திற்கும் இன்று நடக்கிற இவர்களுடைய வழிகேடான எந்த அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவர்கள் யார்? இஸ்லாம் எங்காவது சொல்லி இருக்கிறதா? இஸ்லாம் ஜனநாயகத்தை சொல்கிறது. இவர்கள் அரச பரம்பரை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜபல் அபு குபைஸ் காபாவிற்கு பக்கத்தில் இருந்த மலையே காணோம். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலை. அந்த மலையை இடிச்சு தகர்த்து மன்னருக்கு மாளிகை கட்டி வச்சிருக்கிறான். மன்னராட்சி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றத்தை உண்டாக்குவானாக. அவனுக்கு தெரியாதென்றல்ல, பலஸ்தீனில் எங்கள் மக்கள் கண்ணீர் வடித்து செந்நீர் வடித்து ஒரு நேர உணவில்லாமல் தட்டை தூக்கி நடக்கிற பொழுது அலங்காரம் பிடித்த அகங்காரம் பிடித்த இவர்கள் உணவை வீணாக்கி கொண்டு வாழுகிறார்கள். எவனோ ஒருவனுக்கு கோடிக்கணக்கில் பிளைட்டை கொடுத்து இன்றைக்கு வாங்கி கட்டிட்டு உட்கார்ந்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு நற்பூர்த்தியை கொடுத்தருள் புரிவானாக. இவங்க இந்த ஹதீஸ முசன்னஃப் அப்துல் ரஸாக்ல இருந்து எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஹதீஸை எல்லாம் எடுத்து மாத்தி புதிய கிதாப் பிரிண்ட் போட்டாங்க. அப்பொழுது பழைய கிதாப் இப்ப இல்ல, எங்கேயுமே இல்லை. ஏன்னா எல்லாம் பொடிஞ்சு போயிட்டு. அந்த பழைய கிதாபில் அது இருக்குது. எனவே துபையில இருந்து முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் விடுபட்ட ஹதீஸுகள்னு ஒரு ஜில்து வெளியிட்டுட்டான். பசீரத்துக்கெல்லாம் தெரியும். நான் அதை தேடி கண்டுபிடிச்சி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அவெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்தாக. அருமையானவர்களே, கண்மணி நாயகம் முதல் நபி அவர்கள் தான் நிறைவு நபி. முதல் நபியாக அல்லாஹ் படைத்தான். ஆனால் முதலில் அனுப்பவில்லை, நிறைவாக அனுப்பினான். ஏன் தெரியுமா? என்னுடைய நபியின் ஷரீஅத்தை இன்னொருவர் வந்து மாற்றக்கூடாது. முதல்ல வந்துட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஷரீஅத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாற்றுவார்கள். அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாற்றி விடுவார்கள். அப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலும் மாற்றும். ஆனால் கண்மணி மக்கத்து மாமலர் மதீனத்து வேந்தர் சொர்க்கத்து நாயகர் பணிவின் சிகரம் புனிதத்தின் பேரரசு மஹ்ஷரின் மாண்பாளர் 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல சத்தமா ஸலவாத் வருது. நேற்றைக்கு தஞ்சாவூர் பக்கத்துல கண்டியூர்னு ஒரு ஊர்ல மீளாது இதே மாதிரி தான் சும்மா இருந்தாங்க. ஒரு வார்த்தையை சொன்ன உடனே நம்ம மக்கள் தூண்டி விடணும். லேசா பத்த வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா எரி. அல்லாஹ் நம்ம என்றும் ஸலவாத்து சொல்லக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. அதுதான் நமக்கு வேற ஒன்றுமில்லை. மாலி சிவா ஹுப்பி லதைக வசீலத்துன் ஃபம்னுன் அலைய பிஃபضل ஜூதிக அஸ்அதி. எங்கிட்ட ஒண்ணுமில்லை யா ரசூலல்லாஹ். எங்க தொழுகையில நாங்க கை கட்டினோம்னா ஓரளவு ஊர் சுத்திட்டு வந்து இமாம் சலாம் கொடுத்துட்டாரா நம்மளும் கொடுத்துருவோம். வேற வழி இல்லை. நம்ம முதல் சஃப்ல இருந்து 3வது ஆளா உட்கார்ந்து நம்ம 3 மாதிரி தான் தெரியுது, இல்லை நல்ல இமாம் தான், அதெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு சலாம் கொடுக்கிறோம். எங்கிட்ட ஒண்ணும் இல்லையா அல்லாஹ், எங்களிடத்தில் ஒன்றும் இல்லையா அல்லாஹ், உங்களுடைய பிரியம் மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ் அந்த பிரியத்தை நிரப்பமாக்குவானா. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முதல் படைப்பாக படைத்து நிறைவு நபியாக அனுப்பி உலகத்தில் அவர்கள் தொடாத துறைகளே இல்லை. அரசியலை சொல்லி தந்தார்கள், ஆன்மீகத்தை சொல்லி தந்தார்கள், பொறியியலை சொல்லி தந்தார்கள், மருத்துவத்தை சொல்லி தந்தார்கள், குடும்ப இயலை சொல்லி தந்தார்கள், குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. எல்லோரும் தியரி எழுதலாம், தத்துவங்களை சொல்லலாம், பிராக்டிக்கல் யார்த்தத்திலும் வர முடியாது. அது எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உதாரணமாக சொல்லுகிற பொழுது ஒரு இமாம் என்பார்கள். இமாம் அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு சும்மா நிப்பாரா? அவர் கை கட்டிடுவார். அல்லாஹு அக்பர் ருக்குவுக்கு போயிட்டு தான் தக்பீர். தக்பீரும் சொல்லும்
தியரியும் இருக்கும், பிராக்டிக்கலும் இருக்கும். எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளையும் நிரப்பமாக்கினார்கள். உலகத்தில் சொல்வார்கள், நாங்கள் இந்த உலகத்தில் வந்து மக்களை மாற்றி மனிதர்களாக ஆக்கிவிட்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் என் கண்மணி முஹம்மது முஸ்தபா சொல்லணும் கண்மணி, நான் அந்த வாக்கியத்தை முடிச்சுக்கிறேன். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொன்னார்கள், நான் யாரை உருவாக்கி இருக்கிறேன் தெரியுமா? ஹீரோக்களை உருவாக்கி இருக்கிறேன், தலைவர்களை உருவாக்கி தந்திருக்கிறேன். என்னுடைய சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தலைவர்கள், மனித புனிதர்களை உருவாக்கிவிட்டு நான் சென்றிருக்கிறேன் என்று சொன்ன என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கு சொல்லுது மட்டும், இந்த பாங்குக்குன்னே ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா? இப்னு சீனா மருத்துவ உலகினுடைய தந்தை, அவிசென்னான் இவனெல்லாம் எழுதுவானோ. ஆனா அபு அலி சீனா அவங்களுடைய பெயர். அவங்க எதை சொன்னாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாருன்னு சொல்லுவாங்களாம். அவ மாணவர் கேட்டாராம், ஏங்க நீங்களே பெரிய அறிவாளி தானே, நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டியதானே, பேசாம ஒரு நாளைக்கு விளக்கம் சொல்லேன்னு சொல்லிட்டார். ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனார். அவருடைய அந்த மாணவரை கூட்டிட்டு போய், எனக்கு காலையில குளிக்கணும், சுடுதண்ணி வச்சு தரணும்னு கேட்டார். அந்த மாணவன் ரொம்ப பிரியமானவன், அதனால சுடுதண்ணி வைக்கலான்னு தயாரா இருந்தான். உறங்கிட்டான். காலையில வந்து நிக்கிறான், நின்று நான் தூங்கிட்டேன்னு சொல்றான். அந்த சமயம் பாங்கு சப்தம் கேட்கு. அப்பதான் அபு அலி சீனா சொன்னாராம், பரவாயில்லப்பா, எனக்கு நீ சுடுதண்ணி வைக்காதது தப்பெல்லாம் இல்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பாங்கு சொல்ல வேண்டும் என்று என் தலைவர் சொன்னார்களே, அதை உலகெங்கிலும் ஒரு நிமிஷம் கூட பிந்தாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இதுதான் கண்மணி நாயகத்திற்குரிய எனக்குரிய வித்தியாசம் என்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாங்கு சொல்லுகிற நேரத்தில் ஜவாபு சொல்லுகிற வாக்கியத்தை தருவானாக, வாட்ஸ்அப் ஆக்குவதை விட்டு தவிர்ப்பானாக. நம்ம இங்க பயானை நிறுத்தினதும் எல்லாரும் செல்போனை கையில எடுத்து வாட்ஸ்அப் பார்க்கிறோம். மாதிரி பாங்குக்கு துவா ஓதுகிற தௌஃபீக்கையும் தந்தருள் புரிவார். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை கபூலாக்குவானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அரேபிய பகுதிகளில் அனுப்புகிற பொழுது அவர்கள் மிருகங்களாக வாழ்ந்த காலகட்டம். சொந்த பெண்மகளை, பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப பாசம், வாப்பாவுக்கு அப்பாவுக்கு. எனக்கு கூட ஒரு பேத்தி வந்த பிறகு என் மக எந்த பார்த்து கேட்குது, எங்கிட்ட எல்லாம் இந்த பாசம் இல்லையே. அப்ப நம்ம பொம்பளை பிள்ளைன்னா நமக்கு அப்படி ஒரு பாசம், மனசுக்குள்ள கொஞ்சம் கவலை வேண்டாம், அந்த கவலையே வேண்டாம், அதெல்லாம் அல்லாஹ் தருவான். பொம்பளை பிள்ளையும் விருந்தினர்களும் அவர்களுடைய செல்வத்தை கொண்டுதான் வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த பெண்மகளை குழி தோண்டி புதைத்த காலகட்டத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபு மக்களுக்கு மத்தியில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். அறிவற்ற மக்களாக, பள்ளிவாசலுக்கு வந்தா நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரணும், அப்படித்தானே? அறிவார்ந்த பகுதி, நல்ல ட்ரெஸ் போட்டு அத்தர் தேய்ச்சி கண்ணியமா தலப்பாக தொப்பியெல்லாம் வச்சு வரணும். பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடிய சமயம் இருக்கிற ட்ரெஸ் அவுத்துட்டு வரோம்னா அறிவீனத்தினுடைய உச்சகட்டம். கஅபாவுக்குள்ளால் தவாப் செய்கிற பொழுது பாவம் செய்த ட்ரெஸ் சரியா வராது அப்படின்னு ட்ரெஸ்ஸை அவுத்து ஒரு பக்கம் வைத்து விட்டு நிர்வாணமாக சுற்றிய அந்த மக்களுக்கு மத்தியில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். கஅபாவை பார்த்து கண்ணீர் வடிக்கும் மக்களாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி காட்டினார்கள். பெண் மக்களுக்கு சொத்தில் உரிமை, பெண் மக்களுக்கு தனி மரியாதை, பெண்ணின் காலடிகளுக்கு கீழால் சொர்க்கம், பெண்ணுக்குத்தான் தனி அந்தஸ்து. 2 பெண் மக்களை பெற்றெடுத்து நன்முறையில் வளர்த்தெடுத்தால் அவனும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்பேன் என்று சொன்னதை நம்பி எனக்கு பெண் குழந்தை வேண்டும் வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி காட்டினார்கள். அரசியலின் அரிச்சுவடை தெரியாத மக்களுக்கு அரசியலை சொல்லிக் கொடுத்து அரபகத்தின் ஜனாதிபதியாக இருந்து ஆட்சி செய்து அரசியலில் தேர்ச்சி பெற வைத்து விட்டார்கள்.
ஆன்மீகம் என்பது அவர்களுக்கு அறியாத ஒரு புதிராக இருந்த சமயத்தில் ஆன்மீகத்தின் உச்சகட்டத்திற்கு சென்று எனக்கு உடை வேண்டாம், நான் சாதாரண உடைகளை உடுத்திக் கொள்கிறேன், எனக்கென்று எந்த பகட்டும் வேண்டாம், நான் அரபகத்தின் ஜனாதிபதி, ஆனால் எனக்கு ஒன்றுமில்லை, எனக்கு ஒரு செங்கல் தலையணைக்கு போதும் என்று சொல்லிய ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை உருவாக்கி வைத்து விட்டார்கள். பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், இன்றைக்கு அல்லாஹ் நம்மளை படுத்திருக்கி பாடு. 2 ST, ஒரு தோசையை போய் சாப்பிட முடியல, கடையில் ஒரு பூந்தி வாங்க முடியதில்லை, ஆர்சாக். அதுக்கு கீழே முன்னாலையெல்லாம் நம்ம என்னெல்லாமோ செய்தோம், 2 ST போட்டு என்னெல்லாமோ காசு வாங்குறான். துணிக்கடையில போய் ஒரு 2000 ரூபாய்க்கு, இதுக்காக வேண்டியே சொல்றாங்க, அன்சா ரொம்ப கவனமா இருங்க, 2000 ரூபாய்க்கு தனியா பில்ல போட்டுருங்க, அடுத்து 2000 வேற பில்ல போடுங்க, அடுத்து 2000க்கு 6000 மொத்தமா பில் போட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்கிடுவே அப்படிங்கிறார். பொருளாதாரத்தின் அடிச்சுவடி கூட தெரியாத காலகட்டத்தில் மதீனா மாநகருக்கு சென்று, மதீனா மக்களே நீங்கள் விவசாயிகளா, மக்கா மக்களே நீங்கள் வியாபாரிகளா, வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி பொருளாதாரத்தின் உச்சகட்டத்தை உண்டாக்கி காட்டி பொருளாதார நிபுணர்களை உருவாக்கி தந்து விட்டார்கள். குடும்ப தலைவராக இருந்து திருமணம்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது, பெண்களை கட்டி வைத்து விட்டு அநியாயம் செய்வார்கள். ஒரு பெண்ணை நீ எனக்கு வேண்டான் தலாக்கு சொல்லிடுவான், தலாக்கு சொல்லிட்டு இத்தாவுடைய கடைசி நாளையில மீட்டிடுவான், மீட்டிட்டு அடுத்த நாளை தலாக் சொல்லுவான், இனியும் திரும்ப அநியாயப்படுத்துவான். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு ஹுலு என்ற ஒரு சட்டத்தையும் உருவாக்கி காட்டி குடும்ப பாரம்பரியத்தை கண்காணித்து தந்த எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விஞ்ஞானம் என்பது யாருக்கும் தெரியாது. விஞ்ஞானம் யாருக்காவது தெரியுமா? நம்மெல்லாம் பிறக்கிற சமயத்துல ஹம்லா ஆயிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு 6-7 மாசம் மட்டும் இல்லை, பிரசவம் வரைக்கும் வீட்டில் தான். பிரசவம் வரைக்கும் வீட்டில், எத்தனை பிரசவம் வீட்டில் தான் நடந்தது. நல்ல புருதா வைத்து படிப்பாங்க, படிச்சு 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 அப்படியே பிரசவம் நெருங்குற சமயத்தில் அந்த பெண்ணும் சேர்ந்து யா கௌஸ் யா முஹியுத்தீன் பெற்று எடுத்துவோம். இன்றைக்கு பாருங்க, குழந்தை ஹம்லா ஆகிட்டுன்னு தெரிஞ்ச உடனே போய் ஸ்கேன். இதுல பெரிய வேதனை என்ன தெரியுமா? 6 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தை கிடைத்திருக்கும். ஒரு டாக்டரிடத்தில் போய் எனக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது என்று சொன்னா, சரியா வளர்ச்சி இல்ல, அதை பிடிச்சி வெளியே தள்ளுங்கிறான். 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தை, 15 வருஷத்துக்கு பின்னால் ஒரு பேர குழந்தை என்று துடித்து போகிற பொழுது அந்த மருத்துவன் சொல்றான், அந்த மருத்துவச்சி சொல்றா, இந்த பிள்ளை பிறந்தா புத்தி இல்லா பிள்ளையா பிறந்துரும், இதை நீங்க தான் தூக்கிட்டு நடக்கணும், வேணுமா உங்களுக்கு? என் காக்கா மகனை காக்காவுக்கு ஒரு மகள் அப்படித்தான் சொன்னான். நான் என்ன அந்த வேலையை பார்த்துறாதீங்க, இப்ப அந்த பிள்ளை தான் ரொம்ப புத்தி உள்ள பிள்ளையாகி. எல்லா குடும்பங்களிலும் இப்படி இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவத்தின் உச்சஸ்தானத்தை சொல்லுகிறார்கள். ஒரு குழந்தை நுத்துஃபாவாக வயிற்றுக்குள்ளால் போனதற்கு பின்னால் 40 நாட்கள் நுத்துஃபாவாக இருக்கும், பின்பு அலக்காவாக மாறும். ஹலக்கத்தன் சும்மா அலக்கத்தன். அலக்குனா என்ன தெரியவே இல்லை, அலக்குனா என்ன வார்த்தையே தெரியல. சொல்லுவாங்க அட்டை பூச்சின்னு சொல்லுவாங்க, அதுக்கு விளக்கம் அட்டை பூச்சி இருக்கு, அட்டை பூச்சி மாதிரி. ஆனால் இந்த சிவிங்க இருக்குல்ல, வாயில போட்டு பிள்ளைகள் மெல்றாங்கல்ல, அந்த சிவிங்கம் மென்று துப்பக்கூடிய ஒரு சிவிங்கத்தை போல இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது விஞ்ஞானிகள் சொன்னார்களாம், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கர்ப்பஸ்திரியினுடைய கர்ப்பத்தை வயிறை கிழித்து பார்த்து முஹம்மது சொல்லி இருப்பார். இல்லாமல் அவருக்கு சொல்ல தெரியாது. இவ்வளவு அற்புதங்களை உலகத்தில் குழந்தை 40 நாள் எப்படி இருக்கும், அடுத்த 40 நாள் எப்படி இருக்கும், அடுத்து எப்படி இரத்த கட்டியாக மாறும், அடுத்து எப்படி மாறும் என்று விஞ்ஞானத்தையும் உலகத்திற்கு சொல்லி காட்டி நிறைவுபடுத்தி விட்டார்கள். தொடாத துறை இல்லை, அனைத்தையும் சொல்லி முடித்து விடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஆயத்தை இறக்குகிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா.
இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி வந்து விட்டால், வரஐத்தன் நாஸ, ஜனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த தீன்ல கூட்டம் கூட்டமாக புகுதுவார்கள். ஃபஸப்பிஹ், அப்படி இருந்தா அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். இந்த குர்ஆன் ஆயத் இறங்குகிறது, இந்த சூரா இறங்குகிற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் சந்தோஷப்படவில்லை. அழுகிறார்கள். இந்த ஆயத்தை கேட்டு ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய உதவியும் வந்து விட்டது, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் சேருகிறார்கள். இதற்கு என்ன அர்த்தம்? கண்மணி நாயகம் வந்த வேலை முடிவடைந்து விட்டது, அவர்களை அல்லாஹ் அழைக்கப் போகிறான். எந்த அபூபக்கர் நாயகம்! அருமையானவர்களே, இந்த மீலாது நமக்கு ஒரு மீலாதாக இருக்கக்கூடாது. அடுத்த மீலாதுக்குள்ளால் என் கண்மணி, உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். அந்த வதனம் எப்படி இருக்கும் என்று நான் பார்க்க வேண்டாமா? அந்த புருவம் எப்படி இருக்கும் என்று நான் பார்க்க வேண்டாமா? உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்களே, ஒரு தலைவருடைய தாடி ரோமத்துல ஒண்ணு எப்படி இருக்கும்னு எவனாவது சொல்லி இருக்கிறாங்களா? ஐன்ஸ்டீன் பெரிய விஞ்ஞானி, ஐன்ஸ்டீனுடைய மூளையை திருடி வச்சு கட் பண்ணி ஆய்வு செய்தானே தவிர, ஐன்ஸ்டீனுடைய மீச எப்படி இருந்தது ஆனா படம் வரைஞ்சு வைக்கலாம். ஆனால் எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடி ரோமங்களை எண்ணி கணக்கிட்டார்கள். உலகத்தில் யாருக்கும் இந்த வரலாறு இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். சின்ன வயசிலிருந்தே தொடர்பு. அபூபக்கர் நாயகத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் சொர்க்கம் போவோம். நிச்சயமா போவோம். இல்ல எப்படி போவோம்னு தைரியமா சொல்றோம். நம்ம ரசூல் தான் நமக்கு இருக்கிறான். அவ நம்மளை கூட்டிட்டு போயிடுவா. நம்மகிட்ட தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல. அதனால தொழாமையெல்லாம் இருக்கக்கூடாது. பேருக்கு ஆஜராவது வச்சிடணும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. முயற்சி செய்வோம். அடுத்த மீலாதிற்குள்ளால் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அழகை நான் பார்க்க வேண்டும், உங்கள் புனித முகத்தை நான் பார்க்க வேண்டும், உங்கள் வதனங்களை நான் பார்க்க வேண்டும், உங்கள் பொற்கரங்களை நான் தொட வேண்டும், உங்கள் பொற்பாதங்களை நான் முத்தமிட வேண்டும், உங்கள் சொற்களை நான் கேட்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. பாலிய சின்ன வயசிலிருந்து அபூபக்கர் நாயகமும் கண்மணி நாயகமும் இணைபிரியாத நண்பர்கள். எப்படி நண்பர் தெரியுமா? ஒரு சின்ன நிகழ்வை சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு வருவோம். ஹிஜ்ரத் போய்கொண்டிருக்கிறார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அபூபக்கர், ரொம்ப தாகமா இருக்கு வாப்பா, ரொம்ப தாகமா இருக்குது, ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கிறா. அபூபக்கர் நாயகம், யா ரசூலல்லாஹ், ஒரு பாறையை கண்டுபிடிச்சி அந்த பாறைக்கு மேல உட்கார வச்சுட்டு, யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் படுத்து தூங்குங்க, நான் எங்காவது போய் எதையாவது வாங்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடி போகிறார்கள். ஒரு இடத்துல ஒரு ஆடு, அந்த ஆட்டினுடைய உரிமையாளரிடத்தில் கேட்டு ஒரு கிளாஸ் நிறைய பால் கறந்து அதை கொண்டு ஓடோடி வருகிறார்கள். கண்மணி நாயகம் அயர்ந்து தூங்குகிறார்கள். அருமையானவர்களே, நாம் ஒரு நிகழ்வாக பார்க்க வேண்டாம், நாமும் அந்த கூட்டத்தில் இருப்பதாக கற்பனை செய்வோம். மதீனா முனவ்வராவில் ஹிஜ்ரத் போகிற பொழுது நானும் ஒருவனாக இருந்தேன் என்று நாம் இணைத்துக் கொள்வோம். அங்கே அபூபக்கர் நாயகம் பாலோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் கண் விழித்ததும், யா ரசூலல்லாஹ், தாகமாக இருக்கிறது என்று சொன்னீர்களே, இந்த பாலை குடியுங்கள் என்று கொடுத்தார்கள். கண்மணி நாயகம் பாலை குடித்து பகுதி கிளாஸ் ஆனதும், யா அபூபக்கர், நீங்க குடியுங்கன்னு சொன்னாங்க. அபூபக்கர் நாயகம் சொல்கிறார்கள், இல்ல நாயகமே, கொஞ்சம் கூட குடியுங்களேன்டா. கண்மணி நாயகம் கொஞ்சம் கூட குடித்தார்கள். கிளாஸ் ஆனதும் திரும்ப சொன்னார்கள், யா அபூபக்கர், நீங்க குடியுங்களேன் என்றார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் கூட குடியுங்களேன் என்று சொல்லுகிறார்கள். ஆர்வமூட்டுகிறார்கள். அருமையானவர்களே, தாகத்தினுடைய நேரத்தில் கண்மணி நாயகம் அபூபக்கர் நாயகத்தினுடைய வேண்டுதலை ஏற்று குடித்து குடித்து டம்ளர் முழுவதையும் கிடித்து முடித்ததும், யா அபூபக்கர், உங்களுக்கு பால் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், நீங்கள் பால் குடிப்பதை நான் பார்க்கிற பொழுது எனக்கு தாகம் தீர்ந்து விட்டது.
இது என்ன பாசம் அருமை சகோதரர்களே, இது என்ன பாசம்? அது பேரின்ப காதல். சவுரு குகை, சின்ன வயசுல நம்ம பிள்ளைகளை எல்லாம் ஹஜ்ஜிக்கு அனுப்புங்கம்மா. கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க 2 தடவையாவது ஹஜ்ஜிக்கு போகணும். ஒரு தடவை ஓடி ஓடி ஹஜ்ஜி செய்யணும். சவுர் ஏறணும், ஹெரா ஏறணும். நான் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னால ஹஜ்ஜிக்கு போனேன். ஹெராலாம் ஏறினேன், சவுர் ஏறினேன். இப்ப கீழே நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். இப்ப சென்ற வருஷம் போயிருந்தேன். முட்டுக்கால் இப்பவுமே வலிக்கு. ஓடி ஓடி சவுரு குகையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற பொழுது, அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குகையில எல்லா இடத்தையும் அடைச்சாங்க அப்படின்னு ஒரு சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாம்பு வந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் முடிஞ்சிட்டு திரும்ப வருகிற பொழுது அபூபக்கர் நாயகத்திடத்துல 2 பை இருந்தது. ஒன்னு கண்மணி நாயகத்தினுடைய ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ் கூட எடுத்திருந்தா. இன்னொன்னு அபூபக்கர் நாயகத்தினுடைய இன்னொரு ட்ரெஸ் உள்ள பை. அதுல ஒரு பைய காணும். கண்மணி நாயகம் கேட்கிறார்கள், யா அபாபக்கர், யா அபாபக்கர், உங்க பைய காணோமேன்னு கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், என் ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு கிழிச்சு தானே அந்த இடத்தில் உள்ள ஓட்டைகளை அடைத்தேன், அந்த துணியையும் கிழித்துத்தான் அந்த ஓட்டைகளை அடைத்தேன் என்று சொல்லுகிற பொழுது, உங்களுக்கு துணி வேண்டாமா என்று கேட்கிற பொழுது சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இருக்கிற பொழுது அபூபக்கர்னு ஒரு ஆள் இங்க இல்லவே இல்லை என்கிறான். என்ன காதல் அருமை சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போற நேரத்துல நம்ம இப்ப திடீர்னு லண்டன் போறோம், அமெரிக்கா போறோம்னு வந்தா ஒரு லிஸ்ட் போட்டுருவோம். கூகுள் அங்க எங்கன்னு பார்த்து கீத்து கண்டுபிடிச்சு அங்க என்னெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் போய் பார்க்கணும், எல்லா லிஸ்ட் போடுவோம். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் போவோம். சொர்க்கம் போகிற பொழுது என் கண்மணி நாயகத்தின் காலடிகளை சுற்றி கிடப்போம் என்பது மட்டுமல்ல, அபூபக்கர் நாயகத்தை பார்த்து கரத்தை தாருங்க யா அபாபக்கர், அந்த கரத்தை நான் முத்தமிடட்டும் அபாபக்கரே. இப்படி ஒரு பாசமா, இப்படி ஒரு நேசமா உலகத்தில் யாருக்கும் அந்த பாசம் கிடைக்கவில்லை. இன்றைக்கும் நாம மதீனா முனவ்வரா செல்லுகிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு சொல்லிட்டு 2 அடி எடுத்து வைத்தா அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபாபக்கர் என்று சொல்லுகிற பொழுது கண்கள் கண்ணீரை வடிக்கும். உலகத்தில் காலம் முழுவதும் கண்மணி நாயகத்தோடு கூட அமர்ந்திருந்தீர்கள். இப்பொழுது கபரிலும் பக்கத்தில், அவர்களுக்கு பக்கத்தில் படுத்துறங்குகிறீர்களே. அந்த அபூபக்கர் நாயகத்திற்கு இந்த ஆயத், கண்மணி நாயகம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறார்கள் என்ற செய்தியை தாங்க முடியவில்லை. ஒரு பெண் வருகிறாள். கண்மணி நாயகம் வஃபாத்திற்கு முன்னால் 6 மாசத்துக்கு முன்னாலே அல்லாஹ் தொடங்கிட்டான். ஏன்னா அந்த சஹாபாக்கள் தாங்க மாட்டார்கள், அந்த சஹாபாக்களால் தாங்க முடியாது. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாக போகிறார்கள் என்பதை ரமலான்லே அல்லாஹ் தொடங்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி இந்த சஹாபாக்களுக்கு பக்குவம் கொடுத்து அதற்கு பின்னால் வஃபாத்தாக்கினால்தான் அந்த சஹாபாக்களால் தாங்க முடியும். அப்படி கூட தாங்கவில்லை. பல்லை உடைத்து கொண்டவர்கள், கண்ணை மாய்த்து கொண்டவர்கள், எனக்கு இனி வாழ்க்கையே வேண்டாம் என்று சொன்னவர்கள், சொந்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இனி நான் வாழ வேண்டாம், இனி நான் வாழ வேண்டாம், 29 வயசுல வாப்பா கண்மணி நாயகம் போனதற்கு பின்னால் எனக்கு வாழ்க்கை வேண்டாம் என்று ஒதுக்கிய சஹாபாக்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ் கண்மணி நாயகத்தை பிரிக்க போகிறான் என்ற செய்தியை லேசா உணர்த்தான். அடுத்து கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை கொண்டு வந்து இறக்கி கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி கொடுப்பாங்க. ரமலான் வந்ததும் ஃபுல்லா இறங்கினதை முழுவதையும் ஒரு தடவை ஓதி காட்டுவாங்க. நம்ம ஹாஃபில்கள் இருக்கிறாங்களே, எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ரமலான்ல உங்க பிள்ளைகளை ஒரு பிள்ளையாவது ஹாஃபில் ஆக்கிருங்கம்மா, தயவு செய்து ஆக்கிருங்க. காயல்பட்டினத்துல எல்லாம் பிள்ளைகள் ஹாஃபிலா இருந்து எம்பிபிஎஸ்ஸா எம்எஸ்ஸா, காயல்பட்டினத்துல ஒரு பிள்ளை அவர் எம்பிபிஎஸ் முடிச்சு எம்எஸ் முடிச்சு ஜெயசேகரன் ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து நேர போய் தராவியை தொழுவிக்கிறார். ஒரு பிள்ளையாவது ஹாஃபில் ஆக்குங்கள். அந்த டேஸ்ட் தனி டேஸ்ட்டுமா. நீங்க அப்படி கொஞ்சம் அன்சா அப்படி ஆயிட்டியெல்லாம் மட்டும் சொல்லாதீங்க.
நானும் ஹாஃபில், என் பிள்ளை 3 பேர்களையும் ஹாஃபில் ஆக்கியிருக்கேன். என் மகளையும் அல்லாஹ், மகளை பற்றி தான் எனக்கு கவலையா இருந்தது, மகள் ரொம்ப ஈஸியா ஹாஃபில் பண்ணிட்டா. 2 பிள்ளைகளையும் அல்லாஹ் ஹாஃபில் ஆக்கி தருவானாக. அருமையானவர்களே, ஒவ்வொரு வருஷத்திலையும் அந்த குர்ஆன் இறங்குனது முழுவதையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி ஓதி காட்டுவாங்க. கண்மணி நாயகம் வஃபாத் ஆகிற வருஷத்துல 2 தடவை ஓதி காட்டுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடம் கண்மணி நாயகம் கேட்கிறார்கள், யா ஜிப்ரீல், வருஷந்தோறும் ஒரு தடவை தானே ஓதி காட்டுவீங்க, இப்ப ஏன் 2 தடவை ஓதி காட்டுகிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலக், அவங்க சொந்த விருப்பப்படி ஒரு தடவை கூட அதெல்லாம் நடக்காது, அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டதால் 2 தடவை நீங்க அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாட்கள் நெருங்குகிறது, எனவே 2 தடவை ஓதி காட்டுகிறேன். அருமையானவர்களை, இந்த சுன்னத்துக்காக வேண்டி நான் ஹிஃபுல் 37வது வருஷம் தராவியை தொழுவிக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை யார்கிட்டையாவது பாடம் ஓதி காட்டிடுவேன். இந்த சுன்னத்து நமக்கு கிடைக்கணும். இப்பமெல்லாம் என் மகள்கிட்ட ஓதி காட்டுறேன், பாப்பா வேற யார்த்தையும் ஓதாதுங்க, எந்த ஓதுங்க, நான் கல்கத்தால தராவியை தொழுவிக்கிறது, மகள் இருக்குது ஊர்ல, போன்ல ஓதுங்க வாப்பா. பிள்ளையிடத்தில் குர்ஆனை ஓதுகிறோம், மனப்பாடமாக ஓதுகிறோம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நாள் நெருங்குகிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துகிறான். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வருடமும் கடைசி 10 நாட்கள் ஏத்திகாஃப் இருப்பார்கள். வாழ்நாளில் ஒரு தடவையாவது ஏத்திகாஃப் இருப்போம். வெறுமனே மீலாது விழா கொண்டாடணும், ஒதுங்குறோம் என்று வேண்டாம். ஒரு ரமலானிலாவது 10 நாட்கள் பள்ளியில் அல்லாஹ் 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 என்று சொல்லி இருந்து பார்ப்போம். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. மரணிக்கிற அந்த வருஷத்துல 20 நாட்கள் ஏத்திகாஃப் இருக்கிறார்கள். அது எதனால்? அதற்கு ஒரு காரணமும் சொல்வார்கள். அதுக்கு முந்தின வருஷம், மரணத்திற்கு முந்தின வருடம் கடைசி 10 நாள் ஏத்திகாஃப் இருக்காம கடைசி 10 நாள் ஏத்திகாஃப் இருப்பதற்கு தயாராகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்களாம், யார சொல்லலாம், பள்ளிக்கு பக்கத்துல தான் என் வீடு, ஒவ்வொரு மனைவிக்கும் தனித்தனி வீடு, பள்ளிக்கு தொட்டு அடுத்து என் வீடு, அதனால நான் என் வீட்டுல ஏத்திகாஃப் இருந்துக்கலாமான்னு கேட்டா. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா, சரிம்மா நீங்க இருந்துக்கிடுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு விட மாட்டாங்கல்ல, எல்லா மனைவிமார்களையும் கூப்பிட்டு, அம்மா செய்தி தெரியுமா, நான் இந்த வருஷம் ஏத்திகாஃப் இருக்க போறேன். இது பெண்களுக்கே உள்ள ஒரு பண்பாடு. நம்ம ஒன்ன சொல்லிட்டோம்னா அது ஒரு 10 பேர்கிட்ட சொல்ல இல்லைன்னா, ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டேன். எல்லா மனைவிமார்களும் பள்ளியில டென்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில போனாங்க. வந்து பார்த்தா பள்ளியில 8 டெண்ட். என்னன்னு கேட்கிறா. மனைவிமார்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ஏத்திகாஃப் இருக்கிறாங்களாம், அப்ப நாங்க மட்டும், ஆனால் நாங்களாம் இந்த பக்கத்துல இருந்துக்கிட்டோம் அப்படி. கண்மணி நாயகம் என்ன சொல்லி இருக்க வேணும்? அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு, பக்கத்துல வீடு, அது அவங்க இருந்துட்டா அப்படின்னு சொன்னா மற்ற மனைவிமார்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். கண்மணி நாயகம் சொன்னார்களாம் ஒரே வார்த்தை, இந்த வருஷம் நான் ஏத்திகாஃப் இருக்கலா. இதான் நம்ம வீட்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கு எங்கள் கண்மணி நாயகம். சில ஆட்கள்லாம் சொல்றாங்க, மனைவியோட படக்கூடிய கஷ்டம் இருக்குதே ஆல்ம்சா, நம்ம சில சமயங்கள்ல துஆ செய்வோம், யா அல்லாஹ் இன்று நமக்கு துணைவியாக இருப்பவளோடு நாளை சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம்மை ஒன்றாக வைப்பான. சத்தமா ஆமீன் சொல்லுங்க, தைரியமா ஆமீன் சொல்லுங்க. ஒரு கஷ்டம் வராது. நமக்கு துணி துவைத்து தந்தவள், நம்முடைய குழந்தைகளை பெற்றெடுத்து தந்தவள், நாம முன்னேறுவதை பார்த்து சிரித்தவள். சண்டையெல்லாம் வரும், சண்டை வராம இருந்தா வாழ்க்கை இனிக்குமா? என் கூட ஒரு ஆள் ஓதி கொடுப்பாரு, அவர் சொல்லுவார், ஆள் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, அவர் சொல்லுமா, சண்டையெல்லாம் சரிதான், இஷா தொழுகைக்கு பின்னாலோ சண்டையை முடிச்சுக்கிட, நம்ம சுபுகில இருந்து திரும்பவும் தொடங்கி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கவலைகளை போக்கி தருவானாக. மனைவிமார்களிடத்தில் அதனால அந்த வருஷம் ஏத்திகாஃபே இருக்கவில்லை, மாத்திக்கிட்டாங்கல்ல.
அந்த வருஷம் ஏத்திகாஃபே இருக்கல். அதனால அடுத்த வருஷம் 20 நாட்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள். அதுவும் ஒரு அடையாளம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, ரமலானில் இப்படி தொடர்கிறது. ரமலான் தாண்டி கண்மணி நாயகம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக தயாராகிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக தயாராகிற பொழுது கண்மணி நாயகம் ஒரே ஒரு ஹஜ்ஜு தான், ஒரு ஹஜ்ஜு தான். நீங்க ஓடி ஓடி உட்கார்ந்து நம்ம பணத்தை அல்லாஹ் நம்ம கையில எவ்வளவு தந்திருக்கோம், ஒரு குறையும் இல்லைம்மா, அல்லாஹ் நமக்கு நிறைய தந்திருக்கிறான். நான் நியத் வச்சேன், முதல் ஹஜ்ஜி என் காசுல தான் செய்யணும், யாரும் கூப்பிட்டு கூட வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. வெறியா இருந்தேன், யாரும் என்ன கூப்பிடல, நான் என் காசுலே போயிட்டு வந்துட்டேன். 2வது ஹஜ்ஜி ஒரு சகோதரர், நீங்க பதிலியா வாங்க ஹஸரத்துன்னு கூப்பிட்டா. அருமையானவர்களே, அல்லாஹ் நம்மை கொண்டு போய் சேர்ப்பான். ஒரு வருஷம் ஓடி ஓடி செய்யணும், ஒரு வருஷம் காபாவை பார்த்துட்டே உட்கார்ந்து சேர்லையோ எங்கேயாவது உட்கார்ந்து நல்ல அமல் செய்தோம். அல்லாஹ் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். ஹஜ்ஜுக்கு புறப்பட்டதும் சஹாபாக்களுக்கெல்லாம் சந்தோஷம், எல்லோரும் ஓடி ஓடி வருகிறார்கள். கண்மணி நாயகத்தோடு ஹஜ்ஜி. அபூபக்கர் நாயகம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வராங்க யா ரசூலல்லாஹ், ரொம்ப சந்தோஷமான செய்தி, நான் வர முடியலைங்கிறான். யா ரசூலல்லாஹ், என்னால வர முடியல யா ரசூலல்லாஹ். என்னான்னு கேட்கிறாக. என் மனைவி ஹம்லாக இருக்கிறாக, கர்ப்பிணியாக, நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். எனவே அவங்களுடைய பிரசவ நேரம் இப்ப மாதிரி நம்ம நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கிட்டு போற நேரம் எல்லாம் இல்லையே, கூட இருந்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மனைவிமார்களின் மீது நமக்கு பிரியத்தை தருவானாக. நம்முடைய மனைவிகளுக்கு நம்மீது பிரியத்தை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் கற்போடு பத்தினித்தனத்தோடு வாழக்கூடிய மக்களாக நம் இளம் மக்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. எதிர்கால வாழ்வை அல்லாஹ் சிறப்பாக்குவானாக. கண்மணி நாயகம் சொன்னாங்க, ஆமா சரிதான் அபூபக்கர் நாயகமே, நீங்க வர வேண்டாம், நீங்க மனைவியோடு உட்காருங்கள் என்றார்கள். நேர மனைவிட்டு சொன்னாங்க, அம்மா நீங்க கர்ப்பிணியா இருக்கிறீங்க, நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறீங்க, நான் கண்மணி நாயகத்திட்ட அனுமதி வாங்கிட்டேன், எனவே நான் ஹஜ்ஜுக்கு போகல, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள் என்று சொன்ன நேரத்துல மனைவி சொன்னாங்களா, என்ன வேலையை பார்த்துட்டு வந்தியா, நீங்க பேசாம போங்க, என்ன அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மனைவிகளையும் இது போன்ற கண்குளிர்ச்சியான வார்த்தைகளை சொல்ல வைப்பானா. ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன சொல்லணும், எங்க வீட்டுல நான் ஒரு வார்த்தை சொல்வேன், சொர்க்கத்திலே உங்களோட தான் அம்மான்றுவேன். ஆமீன்னு சொல்லிட்டு அவ்வளவு சண்டையும் ஆஃப் ஆயும். அது உங்க வீட்லயும் சண்டை தானான்னு ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார். சண்டை வரலன்னா அது வாழ்க்கை இல்ல. அருமை சகோதரர்களே, எல்லோரும் சொல்லி தருகிறார்களே, சண்டைன்னா அடிபுடி எல்லாம் இல்ல. நாம ஒரு கருத்து சொன்னா அவங்க இன்னொரு கருத்து சொல்லி பார்ப்பாங்க. சொர்க்கத்திலையும் அவர்களோடு. இப்ப நீங்க போங்கன்னு சொன்ன உடனே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்டா, இந்த பெண் நல்ல அறிவாளியான பெண், அபூபக்கர் நாயகத்தினுடைய மனைவி இல்ல. முதல்ல அனுப்பிவிட்டா, அனுப்பிவிட்ட உடனே கண்மணி நாயகத்திடம் வந்து சொன்னாங்க, என் மனைவி சொல்லிட்டாங்க யா ரசூலல்லாஹ், நான் வரேன். அல்ஹம்துலில்லாஹ், வாங்க, நீங்க இப்படி வருவீன்னு எனக்கு தெரியும் என்றார்கள் கண்மணி நாயகம். இதான் கண்மணி நாயகம். இப்ப போய் திரும்ப மனைவிட்ட போய், அம்மா நான் அனுமதி வாங்கிட்டேன்னு சொன்ன உடனே இப்ப அவங்க மாறுறாங்க. நான் நிறை மாசமா இருந்தா என்ன, நான் பார்த்துக்கிட்டேன், நானும் வாரேன். அருமையானவர்களே, அருமையானவர்களே, நாம் இருக்கிற மார்க்கம் பரிசுத்தமான மார்க்கம். அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிற இந்த மார்க்கம் இருக்கிறதே, ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தில் வாழுகிறோம். நான் சொல்லுவேன் மாணவர்கள்ட்ட கூட, நாளைக்கு மனைவி வந்து நம்முடைய மடியில படுக்கிறா, கல்யாணம் முடிச்ச பிறகு மடியில படுத்தா சந்தோஷமா படுப்பா. ஏன் தெரியுமா, நாம ஒன்றுக்கு யூரின் போயிட்டு சுத்தம் செய்யக்கூடிய. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், யூரின் போய் சுத்தம் செய்யாதவர்களாக இருந்து மடியில வந்து மனைவி படுத்து திரும்பி அப்படின்னு, அப்பொழுது கூட எங்கள் ஹபீபே யா ரசூலல்லாஹ், எங்கள் மக்கத்து மாமலரே யா ரசூலல்லாஹ், மதீனத்து வேந்தரே யா ரசூலல்லாஹ், நீங்கள் காட்டிய வழிகாட்டுதல். இந்த பிள்ளைகள்கிட்ட, சில பிள்ளைகள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, இந்த நகத்தை வாயில போட்டு கடிச்சிட்டு இருப்பான், இந்த விரலை இடி கடிச்சுக்கிட்டு இருப்பான். கடிக்காதடா, கொஞ்ச நேரம் சென்று இந்த நகத்தை, இந்த கையை எப்படி மோந்து பாரு, நம்ம கைதான் வீசு. இது இப்போ உனக்கு தெரியாது, கல்யாணம் முடிச்ச பிறகு உன் மனைவி, இளம் மனைவி
ஒரு சந்தோஷத்தோட கையை பிடிச்சி உன் கையை பிடிச்சி மோந்துக்கிட்டேன்னு மோந்துட்டா வீச்சே உங்க கையை பிடிச்சி மோந்தனே அப்படின்னு அதுல இருந்து கையை கவனமா கீழே வச்சிருவோம். ஹஜ்ரத் வேண்டாம் அப்படி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமான வாழ்வை தருவானாக. நானும் வாரேன், போற வழியில யார்த்தையாவது பிரசவம் பார்த்துக்கிடுவாங்க என்று சொல்லி அபூபக்கர் நாயகத்தினுடைய மனைவி அனுப்புகிறார்கள். அபூபக்கர் நாயகம் வாராங்க. யார் ரசூலுல்லாஹ்? என் மனைவி சொல்றாங்க அவங்களும் வராங்களாம். அல்ஹம்துலில்லாஹ் வரட்டு. ஹஜ்ஜிற்கு அழைத்து செல்கிறார்கள். இடையில் பிரசவம் ஏற்பட்டது. பிரசவத்தை பார்த்து அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்த ஹஜ்ஜிக்கு போகிறார்கள். ஹஜ்ஜில் வைத்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தின் மீது கொஞ்சம் அப்படியே முன்னால தள்ளி வாங்கலாமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்வான், இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்துட்டா பின்னால வாரவங்களுக்கு இங்க கூட்டம் இல்லை, நம்மளும் முன்னால வந்து உட்காருவோம். அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு ஹிதாயத்து கிடைச்சிட்டுன்னா நம்ம நீங்கி உட்கார்ந்தது ஒரு காரணமாக அமைந்துவிடும். அல்லாஹ் தௌஃபீக் ஆக்கி தருவானா. பள்ளியில உட்காருகிற பொழுது ஏத்திகாஃபுடைய நிய்யத்து வச்சு உட்காருங்க. ஹனஃபி மதுஹபில் நிய்யத்து வைக்காம உட்கார்ந்தாலும் ஏத்திகாஃபுடைய கூலி கிடைக்கும். ஷாஃபி மதுஹபில் நிய்யத்து வச்சு உட்கார்ந்தாதான் கூலி கிடைக்கும். பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் ஆக்கி தருவானாக. ஹஜ்ஜிக்கு போகிறார்கள். ஹஜ்ஜில் வைத்து கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள், ஹஜ்ஜி துல் ஹஜ்ஜி முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் 12ல தான் கண்மணி நாயகம் வஃபாத் ஆகிறார்கள். அப்பொழுதும் சொன்னார்கள், ஹஜ்ஜில் வைத்து நீங்கள் என்னை பின்பற்றிக் கொள்ளுங்கள், என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், அடுத்த வருடம் நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா என்பது உங்களுக்கு தெரியாது என்கிறார்கள். அருமையானவர்களே, மரணம் எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். அல்லாஹ் திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாப்பானாக. தயவு செய்து குடும்பங்களுக்கு மத்தியில் சண்டையை உருவாக்கி பிடிவாத குணத்தோடு வைராக்கியத்தோடு வாழாதீர்கள். விட்டுக் கொடுங்கள் அருமை சகோதரர்களே. நாம விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் நாம மரணித்ததற்கு பின்னால் நம்முடைய ஜனாசாவை தூக்குவதற்கு நாம யார் கூட சண்டை போட்டோமோ அவன் வந்து நிற்பான். ஏன் நல்லா வாழ்ந்துட்டு போவோம். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போபவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. எல்லாம் நமக்கு எல்லாமே தியரி தான், பிராக்டிக்கல் கிடையாது. அவன் நல்ல தத்துவம் அல்சா. அப்போ உங்க பெரியவாப்பா மகன் சண்டையில போங்க அஜர்த், அவன் ஒரு ஃபிரௌன் அப்படின்றான். அவன் ஃபிரௌன். அப்போ இன்னொருத்தன் அந்த சின்ன வாப்பாட்டை நீ சண்டை இல்லப்பா, அவன் அபூஜஹில் அல்சா. அவன் ஃபிரௌனும் இவன் அபூஜஹிலும் நடுவில் இருக்கிற நீ யாரு? ஹாமான் தானே. அருமையானவர்களே, வேண்டாம். அருமையான சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, சில இடங்கள்ல எல்லாம் குடும்பத்துல பெரியவர்கள் வீட்டுல உள்ளவங்க ஏதாவது குடும்பத்தோடு இணைந்து வாழ்ந்தால் அங்கிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்துடும், நீங்க அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா அப்படியே போயிருங்க, என் கூட வராதுங்க. அருமை தாய்மார்களே, சில இடத்துல நேர்மாற்றம். அவங்க யார் கூடயாவது சேர்ந்தா நீ சேர்ந்துட்டேன்னு வை, உங்க உம்மா வீட்டுல போய் உட்கார்ந்து. அருமையானவர்களே, வேண்டாம். குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வோம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் வைத்து சொல்லுகிறார்கள், நான் வஃபாத் ஆகி விடுவேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவராக கேட்கிறார்கள், ஒவ்வொரு கேள்வியாக கேட்கிறார்கள். அப்படியே தொடர்கிறது. ஹஜ்ஜத்துல் வதா என்பார்கள். ஜபலுர் ரஹ்மத். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போனவங்க நிறைய பேர் இருப்பீர்கள். ஜபலுர் ரஹ்மத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த மலை குன்றுக்கு மேலால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று கொண்டு பேசுகிறார்கள். சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், 13 வருட காலம் மக்காவில், 10 வருட காலம் மதீனாவில், 23 ஆண்டு காலம் உங்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்தேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா இல்லையா என்று கேட்கிறார்கள். எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா இல்லையா? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டீர்கள் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வே சாட்சி, நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று ஒரு நீண்ட உபதேசத்தை செய்கிறார்கள். நான் எத்தி வச்சுட்டேனா இல்லையா? பாப்பா பிள்ளைகளை பார்த்து கேட்கிறாங்க, உங்களையெல்லாம் நான் நல்லா வளர்த்துட்டேனா இல்லையாமா? உங்களுக்கெல்லாம் பிரிச்சு தர வேண்டிய சொத்தை எல்லாம் பிரிச்சு தந்துட்டேனா இல்லையா? பாப்பா ஏன் இப்படி பேசுறியோ? பாப்பா இது ஒண்ணு வேண்டாம். நமக்கு நல்ல பிள்ளைகளாக இருந்தால்
வாப்பா ஏதோ வஃபாத்தாக போகிறார்கள் என்றுதானே அர்த்தம். கண்மணி நாயகம் கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் எத்தி வைத்து விட்டேனா? எத்தி வைத்து விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ், உங்களையே சாட்சி என்று சொல்லுகிறார்கள். ஜபலுர் ரஹ்மத்தில் வைத்து ஆயத் இறங்குகிறது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. யா ரசூலல்லாஹ், உங்கள் மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டது. அக்மல், கமால், தமாம், இதெல்லாம் விளக்கம் வித்தியாசம் சொல்லிட்டு நான் போகிறதுக்கு விருப்பப்படல. அது உலமாக்களுக்கு தெரியும். கமால்னாலும் தமாம்னாலும் ஒன்னே வச்சுக்கிடுவோம். உங்கள் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன், பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். இந்த ஆயத் இறங்குகிற பொழுது மீண்டும் வருகிறார்கள் அபூபக்கர் நாயகம். எல்லோரும் கேட்கிறார்கள், மார்க்கம் தானே பூர்த்தியாகிவிட்டது, மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டது, இதுல சந்தோஷம் தானே பட வேண்டும். அபூபக்கர் நாயகம் சொல்கிறார்கள், மார்க்கம் பரிபூர்ணமானால் அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய பொருள் என்ன? கண்மணி நாயகத்தின் வேலை முடிந்து விட்டது. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து சொன்ன ஒரு உபதேசத்தில் ஒரே ஒரு உபதேசத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அரஃபால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரஃபாவில் நின்று துஆ செய்கிற பாக்கியத்தை தருவானாக. எப்பேற்பட்டவங்களும் அழுவாங்க. அசருக்கு பிறகு ஹஜ்ஜில பார்த்தா எல்லா கையும் இப்படிதான் நிற்கும். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ், ஒரே சப்தம், ஒரே அழுகை சப்தம். ஹஜ்ஜில் அரஃபால துஆ ஓதுதுன்னா, நான் என் டென்ட்ல சென்ற வருஷத்துக்கு முந்தின வருஷம் துஆ ஓதுகிற அரஃபாவுடைய தினத்தில் துஆ ஓதுகிற பாக்கியம் கிடைத்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு டென்ட்ல இருப்பாங்க. அத்தனை மக்களையும் ஒன்று கட்டி வைத்து விட்டு நம்முடைய கவலைகளை எஜமானனாகிய ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்விடத்தில் கேட்கிற நேரம் அந்த ஹஜ்ஜத்தில் வதாவில் வைத்து சொன்னார்கள். அரஃபாவுடைய தினத்தில் சொல்லுகிறார்கள், அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து சொல்லுகிறார்கள். அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து விட்டு அல்லாஹ் என்ன மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானான் சந்தேகம் வந்தாலே பாவினம். அப்படிப்பட்ட இடத்தில் வைத்து கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள், குடும்ப உறவை முறித்தவர்கள் யாராவது இருந்தால் இங்கிருந்து போயிருங்கிறார். கண்மணி நாயகம் அப்படி சொல்லவே மாட்டாங்க. இரக்கமுள்ளவர்கள், அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். ஒரு மஜ்லிஸ்ல ஏதாவது ஒரு தன்மையை சொல்லி அப்படிப்பட்ட ஆள் இருந்தா இங்கிருந்து போங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கண்மணி நாயகம் இப்படி சொன்னார்கள். 1,24,000 சஹாபாக்கள் டெண்டில் அமர்ந்திருக்கிறார்கள். சிலர் எங்கேயோ இருக்கிறார்கள். அன்றைக்கு மைக் செட் இல்ல, ஆம்பிளிஃபையர் பவர் இல்ல, ஒன்றுமில்லை. 1,24,000 சஹாபாக்களும் அதை கேட்டார்கள். அந்த ஒளியை கேட்கிறார்கள், அந்த பிரச்சாரத்தை கேட்கிறார்கள். கண்மணி நாயகம் சொன்னதும் ஒரே ஒரு சஹாபி இப்படி முன்சஃப்ல இருந்தவங்க, ஒரு சபை ஒழுக்கம் ஒன்று இருக்குது இல்ல, ஏதாவது ஒரு திடீர்னு யூரின் வந்தா கூட சபையில் இருந்து எழுந்திருச்சு கால் எடுத்து சவுட்டி போகக்கூடாது. நைசா, ஒன்றும் தெரியாத மாதிரி நைசா போயிடும். அது ஒரு விளக்கம். பழைய ஐதுரு சாலன் காயல் பண்ணத்தில் ஒரு ஆள் இருந்தார். அவர் ரமலான்ல பயானுக்கு போவா. ரமலான்ல லோஹருக்கு எழும்பி லோஹர் தொழுத முடிச்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ரொம்ப பசியா இருக்குதோ அவங்க வேணா போயிருங்க. ரமலான்ல எவனாவது நோம்பு இல்லாட்டா கூட எழுந்திரிச்சு போவாங்களா? அப்படியே அல்லான்னு உட்கார்ந்துருப்பான். ஒரு ஆள் போயிட்டார். அவர் வீட்டை தேடி இவர் போயிட்டார். நான் விருப்பி சாப்பிட்டுட்டு இருக்கார். அவங்க அம்மா, பொம்பளைகிட்ட ஒரு பழக்கம் உண்டு இல்ல, தேவையில்லாம பேசி மாட்டிக்கிடக்கூடிய ஒரு பழக்கம். அவருக்கு ரொம்ப வயிறு வலிச்சுதா, அதனால பாத்ரூம் போறதுக்காக வேண்டி இங்க வந்தார். அவர் நல்லா சாப்பிட்டுட்டு இங்க வந்துட்டார். வந்த இங்கன்னு ஒரு சோறு ஒட்டி இருக்கு, இங்கன்னு ஒரு சோறு ஒட்டி இருக்கு. இவர் அவள்கிட்ட பாத்ரூம் போனவங்க சரியா கழுவல்ல போல தெரியுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபை ஒழுக்கம், அதெல்லாம் ஒரு கண்ணியம். அப்படி ஒரே ஒரு சஹாபி எழுந்திருத்து போனார்கள். கண்மணி நாயகம் அதை பார்த்தார்கள், அவரை விசாரித்தார்கள். அவர் சொன்னார், எனக்கும் எங்க சின்னம்மா சாட்சி, அவளுக்கு இடையில கொஞ்சம் விவகாரம், பெண்கள் டெண்டில் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்தேன், எங்களுக்கு இடையில் உறவு ஏற்பட்டு விட்டது, நான் திரும்பி வந்தேன். கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை, அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ததுகுலுர் ரஹ்மா, ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது.
அலா கௌமின், ஒரு கூட்டத்துக்கே இறங்காதுன்றாங்க. ஃபீஹிம் காத்திஉர் ரஹ்மா, அவர்கள ஒரே ஒருத்த குடும்ப உறவை முறித்தவன் இருந்தால் அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது என்றார்கள். அருமையான சகோதரர்களே, இப்படி ஹஜ்ஜத்துல் வதா முடிவடைகிறது. கண்மணி நாயகம் ஊர் திரும்புகிறார்கள். திரும்பி ஊருக்கு வருகிறார்கள். நீண்ட நெடிய நிகழ்வு, சுருக்கமா சில செய்திகளை மட்டும் சொல்லி நாம நிறைவுக்கு வருவோம். கண்மணி நாயகத்தினுடைய மறைவு தினங்கள் துல்ஹஜ் முடியக்கூடிய நாட்கள் நெருங்குகிறது. ஒரு பெண்ணு வந்து கேட்கிறாங்க, கண்மணி நாயகத்திட்டத்தை ஒரு மசாலா கேட்கிறாங்க. கண்மணி நாயகம் அந்த மசாலாவுக்கு இங்க போயிட்டு திரும்ப வாங்கல, நான் பதில் சொல்லுகிறேன் என்கிறார்கள். அந்த பெண் கொஞ்சம் அறிவுள்ள பெண். கண்மணி நாயகத்திடத்தில் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், நீங்க இல்லாம இருந்தா நான் யார்கிட்ட கேட்பது? சஹாபாக்களுக்கு முன்னால் இந்த வார்த்தை வருகிறது. சஹாபாக்கள் இப்படி கேட்க மாட்டார்கள். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் ஏது யார் ரசூலுல்லாஹ், அப்படிதான் நம்ம பாட்டு படிக்கிறோம். நீங்கள் இல்லைன்னு உள்ள வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு மசாலா வேணும். அப்ப அந்த கண்மணி நாயகம் சொன்னாங்க, அபூபக்கர் நாயகத்திடத்தில் கேளுங்கள். அந்த பெண்ணு விடல. அபூபக்கர் நாயகமும் இல்லாம இருந்தால் உமர் நாயகத்திடத்தில் கேளுங்கள். இதுவும் சஹாபாக்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா, நெஞ்சில் நிறைந்த நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்புகிறார்கள். கவர்னராக அனுப்புகிற பொழுது முஆத் இப்னு ஜபல அப்படியே தழுவுகிறார்கள். அம்மா, பிள்ளைய ஃபாரினுக்கு அனுப்புறோம், படிக்க அனுப்புறோம், பிள்ளைகளை ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போய் அனுப்புறோம் இல்ல, இது நல்ல பண்பாடு. அங்க போய் நின்று துஆ செய்து, யா அல்லாஹ், கண்ணு தெரியாத இடத்துக்கு என் பிள்ளைய நான் அனுப்புறேன், லண்டனுக்கு போறான், அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் நான் கேள்விப்பட்ட வரையிலும் சீரழிந்த கலாச்சாரம், என் பிள்ளைய நீ காப்பாத்தீரியா அல்லாஹ். என் பிள்ளை அமெரிக்காவுக்கு போகிறான், எங்கேயாவது போகிறான், அந்த பிள்ளையை அனுப்பி வைக்கிற பொழுது ஏர்போர்ட்ல போய் அல்லது வீட்டில் இருந்து அல்லது ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வலிமார்களுடைய மக்பராவிற்கு சென்று துஆ செய்து அந்த பிள்ளையை அனுப்ப வேண்டும். கண்மணி நாயகம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒட்டகத்திற்கு மேலால் ஏற்றி இருத்தி துஆ செய்து அனுப்புகிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், யா முஆத், யா முஆத், நீங்க யமன்ல இருந்து திரும்பி வர சமயம் நான் இருக்க மாட்டேங்க. நீங்க திரும்பி வர சமயம் லஅல்லக தமுர்ரு அலா கபரி, என் கபருக்கு பக்கத்தில் நீங்க நடந்து செல்வீர்கள் என்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி நம்ம வாப்பா சொன்னா நம்ம அந்த இடத்துக்கு போவோமா? சஹாபாக்கள் வாழ்க்கை அதுதான். யார சொல்லுதா, நீங்க சொல்லிட்டே நான் போறேன், ஆனால் எனக்கு போவதற்கு உங்களை கடைசியா ஒரு பார்வை நான் பார்ப்பதற்கு நான் இல்லையா? அழுகிறார்கள். அழுகிற பொழுது தூக்கி இருத்துகிறார்கள். தூக்கி ஒட்டகத்தில் அமர்த்தி வைத்து ஊரினுடைய எல்கை வரையிலும் கொண்டு போய், யா முஆஸ், செல்லுங்கள், திரும்பி வருகிற பொழுது நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன அவுலன் நாஸி பி, எனக்கு நெருக்கமா இருக்கணும் தானே விருப்பப்படுறியா? நான் வஃபாத் ஆகிற நாளில் கடைசி அவர் பார்வை என்ன பார்க்கணும்னு தானே விருப்பப்படுகிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், என்னோடு நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? அல் முத்தகூன், அல்லாஹ்வுடைய அச்சம் நிறைந்தவர்கள் என்றார்கள். யாராயிருந்தாலும் எங்கிருந்தாலும் என்ற ஒரு வார்த்தையை கூட சேர்த்து சொல்வார்கள். அல்லாஹ் நமக்கு தக்வாவை தருவானாக. நம்முடைய இளைய மக்களுக்கு தக்வா என்ற இறையச்சத்தை கொடுப்பானாக. கதவை பூட்டிவிட்டு தாளிட்டு விட்டு எந்த கேமராவும் இல்லை என்பதற்காக தவறு செய்கிற எண்ணத்தை விட்டும் நம்முடைய இளம் மக்களுடைய எண்ணங்களை மாற்றுவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 மலக்குகளை நமக்கு சிசிடிவி கேமரா விட பவரா வச்சிருக்கான். இந்த கேமரா வெளியில தெரிஞ்சாலும் தூக்கி தூர போட்டு உட்கார்ந்துடலாம். அந்த கேமரா ஒன்றும் இருக்காது. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, எல்லாத்தையும் அவர்கள் எழுதுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. தக்வா என்ற முறையில் அனுப்பி வைக்கிறார்கள்.
அனுப்பி வைத்து இப்படியே நிகழ்வுகள் நடக்கிறது, ஒன்றுக்கு பின்னால் ஒன்றாக நடக்கிறது. சஃபர் மாதம் வருகிறது. சஃபர் மாதம் வந்ததும் இப்பதான் நம்ம மவுத்துக்கு வாசல்ல போய் கால் வைக்கிற மணி 8:30. சஃபர் மாதம் ஒடுக்கத்து போதன்னு நம்ம சொல்லுவோம், கடைசி புதன்கிழமை. அந்த புதன்கிழமை தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அடிமை ஒருவரை அழைத்து கொண்டு மதீனாவினுடைய கபர்ஸ்தானங்களுக்கெல்லாம் செல்லுகிறார்கள். அங்கு போய் துஆ செய்கிறார்கள், கபர்வாசிகளுக்கு துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் இருக்கிற காலம் வரையிலும் நம்முடைய உள்ளுறுப்புகளையும் வெளியுறுப்புகளையும் இயங்க வைப்பானாக. நம்மை அல்லாஹ் யாருக்கும் பாரமாக வாழ வைப்பதை விட்டும் பாதுகாப்பானாக. இந்த துஆவை திரும்ப திரும்ப கேட்போம். பழைய காலம் மாதிரி இல்லை. பழைய காலத்தில் அட்டேச் பாத்ரூம் இல்லை. பழைய காலத்தில் ரூமே இல்லை வீடுகளுக்கு. 10 குடும்பம் 8 குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்திலும் 8 பிள்ளைகள் 7 பிள்ளைகள். ஆனா இன்றைக்கு எல்லா வீடுகள்லையும் 3 ரூமும் 1 பிள்ளை தான். மாடி வேற. அதுக்கு வீடை கட்டிட்டம் பராமரிக்க தெரியலன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பாடாதான் இருக்கு. எல்லாத்துலயும் கிரானைட்டு அது இதுன்னு போட்டு வச்சிருக்கிறோம். டெய்லி அதுக்கு மோப் போடலைனாலே தூசி வந்து அடைஞ்சிடும். நம்முடைய கபரு தான் நம்முடைய வாழ்க்கை. அருமை சகோதரர்களே, நம்முடைய கபரு தான் நமக்கு வாழ்க்கை. யாருமில்லாத கபரு, துணையில்லாத கபரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கபரை வெளிச்சம் நிறைந்ததாக ஆக்கி தருவானாக. திடீர் மௌத்துகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. யாருக்கும் பாரமாக வாழுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழுகிற கடைசி நாள் வரையிலும் உபகாரியாக வாழ வைப்பானாக. அருமையானவர்களே, சஃபர் மாதத்தில் கண்மணி நாயகத்திற்கு அங்கே போய் எல்லோருக்கும் துஆ செய்கிறார்கள். கடுமையாக அழுகிறார்கள். மீண்டும் மீண்டும் அழுகிறார்கள். அழுகை கடுமையாக மாறுகிறது. அழுகை கடுமையாக மாறி வீட்டுக்கு வருகிற பொழுது கடும் தலைவேதனை. இன்னைக்கு சொல்வாங்க தெரியுமா, இந்த தலைவேதனை இருக்குதே எல்லா நோய்களுக்கும் அஸ்திவாரம் என்பார்கள். சாதாரணமா நினைக்க வேண்டாம். வீட்டுக்கு வராங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவளுக்கும் தலைவேதனை. சின்ன புள்ள. கண்மணி நாயகம் ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்து வைத்தான் என்றால், கண்மணி நாயகத்தின் நிறைவு காலம், பரிசுத்தமான காலம். அவர்களுடைய வாழ்க்கையின் அந்தரங்கங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த தலைவருக்கும் அப்படி இல்லை. மனைவியோடு ஒரு கணவன் குடும்ப வாழ்க்கை நடத்துவது 4 சுவருக்கு மத்தியில். அதை போய் வெளியில சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆனால் என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த சமூகத்திற்கு படிப்பினை. அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக நல்ல அறிவு தீட்சணம் உள்ள ஒரு இளம் மனைவியை அல்லாஹு தஆலா நிறைவு காலத்தில் திருமணம் முடித்து கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த பெண். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தலைவலின்னு உட்கார்ந்திருக்கிறா. கண்மணி நாயகம் சொல்றாங்க வாரசாங்கிறாங்க. வாரசானா தலைவேதனை தாங்க முடியலம்மா, தலைவேதனை தாங்க முடியலைங்கிறா. ஆயிஷா நாயகி சொல்றாங்க எனக்கும் தலைவேதனை அப்படின்னு. கண்மணி நாயகம் அந்த நேரத்தில் கூட மனைவியிட்ட சிரிச்சு பேசுறா. அம்மா, இந்த தலைவேதனையில எனக்கு முன்னால நீங்க வஃபாத் ஆகிட்டீன்னா நானே உங்களை கபன் செய்து நானே உங்களுக்கு தொழுகை நடத்துவேன் அப்படின்னு சொல்றா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விடல. யார் ரசூலுல்லாஹ், நான் மௌத்தாயிட்டா எனக்கு நீங்க தொழுகை நடத்திட்டு அடுத்த நாளை இன்னொரு மனைவியை கல்யாணம் முடிச்சுட்டு வருவீங்க, அப்படித்தானே? 2 பேரும் சிரிக்கிறார்கள். அந்த கட்டத்தில் கூட அந்த தலைவேதனை பின்பு மாறவில்லை. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவேதனை கூடுதலாகி அது ஜுரமாக, காய்ச்சலாக மாறுகிறது. அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு சஹாபாக்களுக்கு கிடைத்த வாய்ப்பு. இமாம் யார்? சஹாபாக்களுக்கு இமாமாக நின்று தொழு வச்சது என்ன மாதிரி அஜத்த மாதிரி ஒரு ஆளா? மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர் ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று பின்னால் நின்று தொழுத சஹாபாக்கள். கண்மணி நாயகம் காய்ச்சல் அதிகமாகி ஒரு கட்டத்துல அவர்களால வர முடியல. தொழுகைக்கு எழுந்திருச்சு வர முடியாத ஒரு கட்டம்.
சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள், அபூபக்கர் நாயகத்தை இமாமத் நிக்க சொல்லுங்கிறார். அருமையானவர்களே, ஒரு தடவை கண்மணி நாயகம் தொழுகைக்காக வேண்டி தயாரான நேரத்தில் ஒரு குடும்ப பிரச்சனையை பேசுவதற்காக வெளியில் போனார்கள். நேரம் நெருங்கிவிட்டது. அபூபக்கர் நாயகம் இமாமாக நின்று தொழுக வைக்கிறார்கள், அல்லது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நின்று தொழுக வைக்கிறார்கள். கண்மணி நாயகம் வந்து விட்டார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் சஃப்ல இந்த இடைவெளி கொடுத்தா கண்மணி நாயகம் முன்னால வருகிறா. இமாமா நின்றவங்க பின்னால வராக. ஒரே வக்து தொழுகைக்கு 2 இமாம். சஹாபாக்கள் கண்மணி நாயகத்தை தவிர யாரையும் இமாமாக பார்க்காதவர்கள். அபூபக்கர் நாயகத்தை தொழுக வைக்க சொல்லுங்கள் என்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எங்க வாப்பா வேண்டாம், இளகிய மனசுள்ளவங்க. அபூபக்கர் நாயகம் இளகிய குணமுள்ளவர்கள், எங்க வாப்பாவை சொல்ல வேண்டாம், உமர் நாயகத்தை சொல்லுங்கள், அவங்க கொஞ்சம் தைரியமான ஆள். கண்மணி நாயகம் இல்லை, அபூபக்கர் நாயகம் தான் தொழுக வைக்க வேண்டும். 2வது கலீஃபா என்பதை உணர்த்துகிறார்கள். அபூபக்கர் நாயகம், நான் போக மாட்டேன், யா ரசூலுல்லாஹ், நீங்க நின்ற இடத்துல நின்று தொழுக வைப்பதற்கு இந்த அபூபக்கர் தகுதியானவர் அல்ல. அருமையானவர்களே, நமக்கு கொஞ்சம் தெரியும், சுன்னத்தும் ஒழுக்கமும் மோதுனா என்ன செய்யணும்? ஒழுக்கத்தை எடுத்து சுன்னத்தை விடணும். 3வது படியில தானே இமாம் கொத்துபா ஓதுறா. அபூபக்கர் நாயகம் 3வது படியில நின்று கொத்துபா ஓதல்ல. என் கண்மணி நாயகம் கால் மிதித்த இடத்தில் இந்த அபூ குஹாஃபாவிற்கு இடமில்லை என்றார்கள். அந்த தைரியம் ஒண்ணு எனக்கு இல்லைண்டா. 2வது படியில நின்று தான் கொத்துபா ஓதுனா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்தால வந்தா. அவர் சொன்னா, அபூபக்கர் நாயகன் என்ற இடத்துல என்னால நிக்க முடியாது, நான் 1வது படியில நிக்கிறேன். 1வது படியில உஸ்மான் நாயகம் வந்து சொன்னா, இதே கதியில வந்தா நான் கீழே நிக்கணும், அடுத்தால வர அலி நாயகன் தோண்டிட்டு கீழே போகணும், அதுக்கு அடுத்தால என்ன நடக்கும்? எனவே நான் 3வது படிக்கு போறேன். இன்னொன்னு உண்டு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமில்ல? மருமக பிள்ளை. நம்ம மருமக பிள்ளைக்கு நம்மகிட்ட ஒரு பாசம், கொஞ்சம் உரிமை கூடுதல் உண்டுல்ல. அல்லாஹ் அந்த பக்குவத்தை எல்லாம் தருவானா? கண்மணி நாயகம் மருமக்களை வாழ்த்தி இருக்கிறார்கள். மருமக்களுடைய புகழை எடுத்து சொல்வார்கள். அலிநாயகத்தினுடைய புகழை மருமகனை பார்த்து சில சமயம் குடும்பத்திலிருந்தே மாப்பிள்ளை எடுத்துருவான். அவன் கிடைக்கிறான், அவருக்கு இருக்கு அப்படிங்க. இவன் அங்க போய் சொல்லுது, உன் அப்பனை தெரியாதா எனக்கு அப்படி. இந்த பண்பாடு நமக்கு வேண்டாம் அருமை சகோதரர்களே. நம் கண்மணி நாயகம் நமக்கு இதை சொல்லித்தரவே இல்லை. மருமக புள்ள என்ன அழகான பாச, தமிழ்நாட்டு பாச. மருமக புள்ள கொஞ்சம் ஸ்ரீலங்காவுக்கு போய் பாருங்க, சின்ன வயசு பிள்ளை. இவங்க அவங்கன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க எனக்கு 2வது பிள்ளை, இவங்கன்னு உள்ளது டவுசர் இல்லாம வருவாங்க. அவங்க இவங்க அவர்கள் உள்ள வார்த்தை, அவன் இவன் கூட வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி அபூபக்கர் நாயகன் தொழுக வைக்காண்டான், கண்மணி நாயகத்தை கஷ்டம் கொடுக்காண்டான்னு சொல்லி சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி உமர் நாயகத்தை குறித்து தள்ளி விட்டா. உமர் நாயகம் போய் அல்லாஹு அக்பர்னு கை கட்டிட்டா. கண்மணி நாயகம் இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டு சொன்னார்களாம், அபூபக்கர் கை கட்டவில்லையே, உமர் நாயகத்தினுடைய சப்தம் அல்லவா கேட்கிறது, வேண்டாம். அப்படி 17 வக்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுக வைத்தார்கள். கண்மணி நாயகத்தால் எழுந்திருக்க முடியவில்லை. காய்ச்சல் கடுமையாகிறது. பின்னால் ஒரு நாள் 17 வக்துக்கு பின்னால் என் கண்மணி நாயகம், அருமையான சகோதரர்களே, உயிர் இருக்கிற வரையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள். தொழுகை என்பது நமக்கு விளையாட்டல்ல அருமை சகோதரர்களே. நின்று தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழ வேண்டும், உட்கார்ந்தும் தொழ முடியவில்லை என்றால் படுத்து தொழ வேண்டும், படுத்து தொழுதுகிற பொழுது கை கட்ட முடியவில்லை என்றால் கண் செய்கை செய்ய வேண்டும். ஒரு இடத்துல எதிரி நம்மை ஓட்டுகிறான், அந்த நேரத்தில் துணி இல்லை நம்மகிட்ட, நம்ம துணியெல்லாம் உருவித்தான், துணி இல்லாமல் இருந்தால் துணி இல்லாமல் தொழுக வேண்டும். நாம் கொடுக்கிற மரியாதை என்ன? என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள். நம்மள மாதிரி கிரானைட்டோ
கார்பெட்டோ பள்ளிக்கு போடல அருமை சகோதரர்களே. ஏசியில நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். தலைவர் ஒரு தடவை அந்த பள்ளியில வச்சு, அசத் ஏசி பள்ளியில போட்டிருக்கிற நிறைய பேர் ஏசி வேணுமா வேணுமான்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், பேசாமல் இருங்க, ஏசி எப்பவும் போட்டு வைங்க. ஏழைகள் பள்ளியில வந்துதான் ஏசி உணர்கிறார்கள். அஜித் நல்ல வார்த்தை சொன்னீங்க, நான் தைரியமா போடுறேன். எனக்கு ஏசியில் நாம் தொழுகிறோம், கிரானைட்டில் நின்று தொழுகிறோம், கார்பெட்டுக்கு மேலால் நின்று தொழுகிறோம், ஃபேன் போனால் நாம் கஷ்டப்படுகிறோம். என் கண்மணி நாயகத்தின் பள்ளியில் கிரானைட் இல்லை, சிமெண்ட் இல்லை, மண் தரை, மண் தரையில் பாய் இல்லை. என் கண்மணி நாயகம் பள்ளிக்கு வருகிறார்கள். 2 சஹாபாக்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள். தூக்கி கொண்டு வருகிற பொழுது கண்மணி நாயகத்தினுடைய 2 பெருவரலும் அப்படியே மண்ணில் இழுத்து கோடு போட்டுட்டு வருது. வந்து தொழுகையை முடிக்கிறார்கள், இமாமத் செய்கிறார்கள், மெம்பரில் ஏறுகிறார்கள். ஏறிவிட்டு கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தவன். அருமையானவர்களே, மரணத்திற்கு முன்னால் நாம் மன்னிப்பு கேட்பதற்காவது அல்லாஹ் நமக்கு 3 நாளையாவது தரணும். சடார்னு மௌத்து வந்துடக்கூடாது. அதனால சடார்னு மௌத்து வந்தவங்கெல்லாம் மோசமானவங்கன்னு நினைக்க வேண்டாம். அந்த பட்டத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஒரு 3 நாள் பயம் வந்து நாம மன்னிப்பெல்லாம் கேட்போம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஏறி நிற்கிறார்கள். நிற்க முடியல, உட்காருகிறார்கள். உட்கார்ந்து கேட்கிறார்கள், யாருக்காவது காசு தரணுமா? ஒரு சஹாபி, தயவு செய்து என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள், என்னை நாளை ஆகிரத்தில் கடன் உள்ளவனாக ஆக்கி விடாதீர்கள். இந்த பொறுப்புல எல்லாம் இருக்கக்கூடிய சமயம், சில சமயங்கள்ல நம்மகிட்ட காசு இருக்காது. பக்கத்தில் இருக்க ஒரு 500 ரூபாய் இருக்கா தாங்கன்னு கேட்டுருப்போம். அப்படியே மறந்து. பொறுப்பில் இருக்கிற பொழுது மிகவும் கவனம் தேவை. கண்மணி நாயகம் கேட்கிறார்கள், நான் யாருக்காவது காசு தர வேண்டுமா? ஒரு சஹாபி எழுந்திருத்தார்கள், எனக்கு இவ்வளவு காசு தரணும். கண்மணி நாயகம் அப்பாஸ் நாயகத்தினுடைய மகனிடத்தில் சொன்னார்கள், காசை கொடுத்து விடுங்கள். இன்னொருவரிடத்தில் கேட்டார்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொன்னார்கள். ஒருவர் எழுந்திருத்தார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு கெட்ட குணம் யார் ரசூலுல்லாஹ், மாறுக்கு துஆ செய்யுங்கள் யார் ரசூலுல்லாஹ். துஆ செய்கிறார்கள். இன்னொருவர் பேசுகிறார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கொஞ்சம் கடுத்த வார்த்தையா தான் வரும். சில ஆட்கள் அப்படி பழகிடுவாங்க. யார் ரசூலுல்லாஹ், அது மாறுக்கு துஆ செய்யுங்கள். கண்மணி நாயகம் துஆ செய்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், என் மனைவிக்கு ஒரு கடுமையான நோய் யார் ரசூலுல்லாஹ், அது மாறுவதற்காக துஆ செய்யுங்கள். எல்லாம் துஆ செய்கிறார்கள். ஒருவர் எழுந்திருக்கிறார். எழுந்திருத்து, யார் ரசூலுல்லாஹ், நான் முனாஃபிக்காக இருக்கிறேன் யார் ரசூலுல்லாஹ், என் நிஃபாக்குத்தனம், நயவஞ்சகத்தனம் என்னை விட்டு மாறுவதற்கு துஆ செய்யுங்கள். உமர் நாயகத்துக்கு கோபம் வந்துட்டு, உங்க நயவஞ்சகத்தனத்தை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான், நீங்க ஏன் இங்க வெளிப்படுத்தினீங்கன்னு கோபப்படுறா. கண்மணி நாயகம் சொன்னார்கள், அவர் வெட்கத்தை விட்டு விட்டு கேட்கிறார். ஏன் கோபப்படுகிறீர்கள் உமர் நாயகமே? அவரை பக்கத்தில் அழைத்து நெஞ்சை தடவி கொடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், எங்கள் கனவில் ஒரு நாளாவது வாருங்கள் யா ரசூலல்லாஹ், எங்கள் நெஞ்சத்தையும் தடவுங்கள் யா ரசூலல்லாஹ். படுக்கிற பொழுது வருகை தாருங்கள், வருகை தாருங்கள், வள்ளல் யா ரசூலல்லாஹ், வருகை தாருங்கள், வருகை தாருங்கள், வள்ளல் யா ஹபீபல்லாஹ், வைத்திடுங்கள், வைத்திடுங்கள் உங்கள் பொற்பாதம் எம் நெஞ்சின் மீதும் சிரசின் மீதும் வைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ். சொல்வோம். அல்லாஹ் தௌஃபீகை தந்தருள் புரிவான். கிடைத்தவர்கள் கிடைத்தார்கள், பொக்கிஷத்தை பெற்றவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். கண்மணி நாயகம் கடைசியில் கேட்கிறார்கள், யாருக்காவது என்ன அறியாம ஒரு தவறு செய்தேனா என்று கேட்கிற பொழுது எதிர்பார்த்திருந்த உக்காசா எழுந்திருத்தார்கள். நான் ஒரு நீவா பாட்டில் கேள்விப்பட்டிருப்பேன், உக்காசா என் தோழர் அப்படின்னு. அந்த சம்பவத்துல பலகீனம் இருந்தாலும் ஒரு நல்ல படிப்பினை, யார் ரசூலல்லாஹ், போர்ல வச்சு உங்களுடைய சாட்டையை சுழட்டுகிற பொழுது அது என் மீது பட்டது யார் ரசூலல்லாஹ், நான் பழி வாங்கணும்னு இல்ல, நீங்க கேட்டதுனால நான் சொல்லுகிறேன். சஹாபாக்கள் எல்லாம் துடிக்கிறார்கள். ஆனால் உக்காசா இல்ல, எனக்கு வேணும். நீங்க சட்டையை கலட்டி இருந்தீர்கள், சட்டையை கலட்டுகிறார்கள். உக்காசா ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதீனா மாமன்னர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிடுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. சொர்க்கத்தில் அவர்களுக்கு பக்கத்தில் அருகில் அமருகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அருமையானவர்களே, உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன்.
தயவு செய்து தாடி என்ற சுன்னத்தில்லாதவர்கள் தயவு செய்து தாடி வைங்க. ஏன் சொல்லுறேன் தெரியுமா? நம்மளை கபூர்ல கொண்டு போய் வச்சதும் கண்மணி நாயகம் அங்க வருவாங்க. பாப்பா வரமாட்டா, அம்மா வரமாட்டா, யாரும் வரமாட்டா. இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளாம் நல்ல வாலிப பிள்ளைகளும் அழகா தாடி வைக்கிறாங்க, ஸ்டைலா. இப்ப நாங்கெல்லாம் வைக்கிறோம் பெருசா, அதெல்லாம் நீங்க வைக்க வேண்டாம். அப்படிலாம் நான் உங்களை சொல்லலை, தலைவர்கிட்ட கூட சொன்னேன். நான் இன்னைக்கு அடுத்த மீலாதுல உங்களை தாடியோட பார்க்கணும்னு சொல்லிட்டேன். அல்லாஹ் ரொம்ப தாமின்னு சொல்றா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுள கொடுக்கணும். நான் இதுக்காக வேண்டி அவ டீ குடிச்சு இதுக்காக வேண்டி அந்த பள்ளிக்கு போவேன் சுபுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக்கை தருவானாக. கண்மணி நாயகம் நம்மை பார்க்கிற பொழுது, நம்முடைய ஜனாசாவை பார்க்கிற பொழுது, என் சுன்னத்தில் இல்லாதவனா நீ என்று அவர்கள் கவலைப்படக்கூடிய விதத்தில் நாம் வாழக்கூடாது. உக்காசா ரலியல்லாஹு அன்ஹு கட்டி அணைக்கிறார்கள். மீண்டும் கண்மணி நாயகம் வீட்டிற்கு போகிறார்கள். தொழுகை நடக்கிறது. அதற்கு பின்னால் நோய் குறைகிறது, கொஞ்சம் தெம்பு வருது. நம்மகிட்ட சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மௌத்து நெருங்குற நேரத்துல நோய் குறைஞ்சதுன்னா அர்த்தம் வேற, சந்தோஷப்படுவதற்கல்ல. அலி நாயகமும் அப்பாஸ் நாயகமும் போகிறார்கள். கண்மணி நாயகத்தை பார்த்து விட்டு வருகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பார்த்தா தெரியும். அலி நாயகம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறா, நல்ல உற்சாகமா இருக்கிறா. அப்பாஸ் நாயகன் சொன்னாங்களாம், இல்ல அலி நாயகமே, இன்றைக்கு கண்மணி நாயகம் வஃபாத் ஆவார். அலி நாயகத்தினுடைய சொல்லை கேட்டுதான் அபூபக்கர் நாயகம் வெளியே சென்று விட்டார்கள். கடைசியாக கண்மணி முஹம்மது முஸ்தபா நீண்ட விளக்கம் சொல்வதற்கு நேரமில்லை. மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நான் என் கணவனை கட்டி அணைத்து வைத்திருந்தேன். கடுமையான சூடு உடம்புல தண்ணீரை தொட்டு தெளிக்கிறார்கள், துடைக்கிறார்கள். கண்மணி நாயகம் நான் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தையும் கொடுத்தான். ஒரு போர்க்களத்திற்கு போயிருந்தார்கள். ஒரு யூத பெண் விஷம் கொடுத்திருந்தால் அதில் ஒரு கவலம் உண்டார்கள், அதற்கு பின்னால் உண்ணவில்லை. கண்மணி நாயகம் சொன்னார்களாம், ஆயிஷா ஆயிஷா, அந்த விஷம் தந்தாளே, அந்த விஷம் இப்பொழுது எனக்கு வேலை செய்கிறது, என் நெஞ்சை அறுக்கிறது என்றார்களாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷஹீதுடைய பாக்கியத்தையும் கொடுக்கிறான். அப்பொழுது அப்துர் ரஹ்மான் அபூபக்கர் நாயகத்தினுடைய மகன் உள்ளே வருகிறார்கள். அரபுகள்கிட்ட இப்போ வழக்கம் கொண்டு தெரியுமா, மிஸ்வாக் போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம சரியா பல்லு தேய்க்கிறதே கிடையாது. ராத்திரி பல்லு தேய்ச்சிட்டு படுங்கன்னு சொன்னா யாராவது கேட்கிறோமா? பல்லு வலி வந்த அன்னைக்கு ஒரு ஒப்பந்தம் எடுப்போம், இனிமேல் ராத்திரி பல்லு தேய்ச்சிட்டு தான் படுப்பேன். அது போன 3வது நாளே பிரஷ தூக்கி தூர போட்டுருவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில மிஸ்வாக் இருக்கிறது. கண்மணி நாயகம் இப்படியே பார்க்கிறார்கள். ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், யார சொல்லலாம், மிஸ்வாக் வேணுமான்னு கேட்கிறாங்க. மிஸ்வாக் வேணுமான்னு கேட்கிறாங்க. வேணும் என்று தலை அசைத்ததும் மிஸ்வாக்கை வாங்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மென்று கொடுக்கிறார்கள். மிஸ்வாக்கை மெல்லணும், வாய் வச்சு மெல்லணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமையோடு சொல்வார்கள், எங்க வீட்டில் தான் கண்மணி நாயகம் வஃபாத்தானார்கள். என்னுடைய நெஞ்சுக்கும் என்னுடைய வயிறுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வைத்து தான் வஃபாத்தானார்கள். என் உமிழ் நீரும் கண்மணி நாயகத்தின் உமிழ் நீரும் ஒன்றாக சேர்ந்தது. அல்லாஹ் நம்முடைய மனைவிகளையும், நான் என் மனைவி வீட்டெல்லாம் சொல்லுது, நான் ஃபர்ஸ்ட்ல நீங்க 2வது. இதெல்லாம் பேசுனா அவங்க கோவப்பட்டுட்டு போறாங்க. நம்ம வீட்டுல நம்ம ஹாலுக்குள்ள நுழைகிற நேரத்துல ஹாலை பார்க்கிற நேரமெல்லாம் நினைக்கணும், இந்த இடத்துலதான் என் மையத்து போடுவாங்கன்னு நினைக்கணும். அதை நம்ம மனைவிட்டையும் சொல்லணும். நம்ம மௌத்தானா இந்த இடத்துல தான் போடுவாங்க. என்ன ஆட்கள்லாம் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு அப்படி போவாங்க, எங்க வேற வேலையே இல்லையா உங்களுக்குன்னு கேட்பாங்க. என்ன வேலை ஆயிட்டு போட்டு அந்த இடத்த பார்க்கிற சமயமெல்லாம் ஒரு பயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. இந்த மிஸ்வாக்கை எடுத்து மிஸ்வாக்கு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கண்மணி நாயகத்தை நான் கட்டி அணைத்திருந்தேன், ஒரு விதமான கனம் தோன்றுகிறது. கண்மணி நாயகம் மௌத்தை நெருங்குகிறார்கள் என்பது எனக்கு புலப்பட்டு விட்டது. யா ரசூலல்லாஹ் என்று நான் அழைத்தேன். கண்மணி நாயகம் அப்பொழுது சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள்,
தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். நம் தலைவர் நாம் பிரியம் விதிக்கிறது என்று வாதிக்கிறோமே, ஒரு வக்து தொழுகை நமக்கு தவறிவிட்டால், ஒரு வக்து தொழுகை கலாவாகிவிட்டால் உலகமே போனதாக நினைப்போம். அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம், இறைவா என் கடைசி வக்து தொழுகை வரையிலும் ஜமாத்தாக தொழுகிற பாக்கியத்தை எனக்கு தந்து அதற்கு பின்னால் வஃபாத்தாக்கு என்று கேட்போம். கண்மணி நாயகம் பெண்களுடைய விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பெண்களிடத்தில் அநியாயம் காட்டாதீர்கள். இது போன்ற அந்த சமயத்திலும் சில வசியத்துகளை செய்கிறார்கள். செய்துவிட்டு அர் ரஃபீக்கல் அலா, அர் ரஃபீக்கல் அலா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என் தலைவரை, என் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் என் நெஞ்சோடு சேர்த்து பிடித்திருந்தேன். அவர்களுடைய தலை அப்படியே சாய ஆரம்பித்தது, தலை குளிய ஆரம்பித்தது. கட்டி அணைத்திருந்த நான் என் கண்மணி நாயகத்தை பார்த்தேன். அவர்களுடைய ரூஹு பிரிந்து விட்டது. அருமையானவர்களே, வரலாற்றில் எழுதுவார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறார்கள், மதீனா அழுகிறது, மதீனா இருளடைந்ததாக மாறிவிட்டது. அபூபக்கர் நாயகம் எங்கோ வெளியிலே சென்றிருந்தார்கள், ஓடி வருகிறார்கள். வருவதற்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து விட்டார்கள். வந்து வாளை கையில எடுத்து பிடிச்சிட்டு என்ன சொன்னா, கண்மணி நாயகம் வஃபாத்துன்னு எவனாவது சொன்னா தலையை வெட்டிடுவேன் நிற்கிறார். அபூபக்கர் நாயகம் வருகிறார்கள், நேராக போனார்கள். கண்மணி நாயகத்தின் புனிதமான அந்த பூத உடலின் துணியை திறக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், வஃபாத்தான கண்மணி நாயகத்தை யா என்று அழைத்த முதல் நபர் அபூபக்கர் நாயகம். திபுத்த ஹய்யம் வ மய்யிதா, கண்மணி நாயகமே, நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுதும் நீங்கள் மனமானவராக இருந்தீர்கள் என்று சொல்லி நெத்தியில் முத்தமிடுகிறார்கள். வெளியில் வந்து ஒரு உபதேசம் செய்கிறார்கள். உபதேசம் செய்துவிட்டு எல்லோரையும் அமைதிப்படுத்துகிறார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபகத்தினுடைய ஜனாதிபதி. அவர்களுடைய ஜனாசா 5 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துல நான் நிறைவுக்கு வரமா. இந்த தலைப்பு வந்து நம்ம நிருப்பம் போல ஒரு 2.5 மணி நேரம் தந்து பேச வைக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவான். ஏதோ நாம பேசணும். ஒவ்வொரு நாளும் நம் தலைவரை நினைப்போம். எப்படி இருந்திருக்கும் அந்தவர்களுக்கெல்லாம். உஹது போர்க்களத்தில் கண்மணி நாயகத்தினுடைய 2 பற்களுக்கு இடையில் அம்பு போய் அம்பினுடைய அந்த கொக்கி போன்ற பகுதி உள்ளே இருக்கிறது, ஈட்டியினுடைய பகுதி உள்ளே இருக்கிறது. அபூபக்கர் நாயகம் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்ததும் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறார்கள், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறார்கள். அவங்க ஓடி வந்து அபூபக்கர் நாயகத்தை கேட்டாங்களாம், அப்பா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஒத்து தருவீங்களான்னு கேட்டார். எந்த வாய்ப்பு? கண்மணி நாயகத்தின் வாயில் பல்லில் குத்தி போயிருக்கக்கூடிய அந்த இரும்பு கவசத்தை வாயால் பற்றி இழுப்பது. அபூபக்கர் நாயகம் அஸ்அலுக பில்லாஹின் வார்த்தையை சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்கிறேன், எனக்கு விட்டு தாருங்க. விட்டு கொடுத்துட்டாங்க. முதல் இதை உருவினாக முன்பல்லு 2 போயிட்டு கீழே துப்பிக்கிட்டு, எப்படி கண்மணி நாயகத்தினுடைய முகத்தோடு தன் முகத்தை சேர்த்து வைத்து அந்த இரத்தத்தோடு பாயால் இழுத்துவது எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த சஹாபாக்களுக்கு. கண்மணி முஹம்மது முஸ்தபா 2வது இழுத்தது, 2வது பல்லும் போச்சு, முன்பல்லே இல்லாமல் வாழ்ந்தார்கள் அந்த சஹாபாக்கள். கண்மணி நாயகம் வஃபாத்தானதும் ஒரு சஹாபிக்கு ஒரு அவருடைய பேரப்புள்ள போய் சொன்னதும் அல்லாஹ்விடத்தில் கை உயர்த்தினார்களாம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் கண்ணை பார்வை இழக்கச் செய்துவிடு. கண்மணி நாயகத்தை பார்த்த இந்த கண் இனி வேற எதையும் பார்க்க வேண்டாம். சஹாபாக்களுடைய நிலைமைகள் இப்படி இருந்தது. அரபகத்தின் ஜனாதிபதி வஃபாத்தானால் என்ன நடக்கும்? அடுத்த ஜனாதிபதி யார் என்று முடிவு செய்ய வேண்டும். அரசியல் பிரச்சனைகள். கண்மணி நாயகத்தினுடைய ஜனாசா 2 நாளைக்கு பின்னால் அடக்கம் செய்யப்பட்டது. ஒருவன் எழுதுனா, கண்மணி நாயகத்தினுடைய ஜனாசா 2 நாளைக்கு பிறகுதான் அடக்கிருக்கலாம், நம்ம ஜனாசாவும் எத்தனை நாள் வேணாலும் வைக்கலாங்கிறான். வைங்களே, ஃப்ரீசர்ல வைக்காம வைங்களேன் பார்ப்போமே.
கண்மணி நாயகத்தினுடைய ஜனாசா ஃப்ரீசரில் வைக்கப்படவில்லை. அருமையானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்ய வேண்டும். நாம் வஃபாத்தானால் தயவு செய்து என் ஜனாசாவை ஃப்ரீசரில் வைக்காதீர்கள். பிள்ளை பார்க்காண்டாம், பார்க்கிறதுனால ஒன்றும் கிடைக்க போவதில்லை. ஃப்ரீசரில் வைத்த ஜனாசா குளிப்பாட்டி இருக்கிறீர்களா? நான் 2-3 ஆலிம்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்ட ஃப்ரீசர்ல உள்ள ஜனாசாவை வெளியே எடுத்தா கை ஒன்றும் வசையாது, இப்படி இப்படி பிடிச்சி ஒடிக்கிறாங்க. அவங்க ஜனாசா அந்த ஆபரேஷன் செய்யற டாக்டர் மாதிரி தானே. ஜனாசா குளிப்பாட்டி பழக்கம் உள்ளவங்க, அவங்களுடைய மாணவர்கள், நான் ஒரு 3/4 மணி நேரம் சென்று ஒவ்வொன்றா ஸ்லோ பண்ணி அதை எடுத்து கொடுக்கிறேன். தயவு செய்து நமக்கு வேண்டாம். கண்மணி நாயகத்தினுடைய ஜனாசா எங்கே அடக்கப்பட வேண்டும் ஆய்வு செய்யப்படுகிறது. நபிமார்கள் எங்கு வஃபாத்தாகிறார்களோ அங்கே தான் அடக்க செய்யப்பட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு, அங்கே கண்மணி நாயகத்திற்கு கபரு தோன்றுகிறார்கள். பெருமையானவர்களே, இந்த சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கண்மணி நாயகம் அழைத்து சொன்னார்களே, அம்மா நான் வஃபாத்தாக போகிறேன். பாத்திமா ராயி அழுகிறார்கள். திரும்ப அடுத்து என்ன சொன்னார்கள்? அம்மா நீங்க வஃபாத்தாக போகிறீங்க. சந்தோஷம் யார சொல்லலாம். உலகத்தில் நம்ம பிள்ளைகள்கிட்ட இப்படி சொல்லக்கூடாது, சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. கண்மணி நாயகத்தினுடைய ஜனாசா அடக்கம் செய்ய ஒரு கட்டம் வருகிற பொழுது நம்ம இன்னைக்கு வஃபாத்தானா என்ன நடக்கும் தெரியுமல்லவா? தயவு செய்து குடும்பத்தில் உள்ளவங்க வஃபாத்தானா போய் முன்னார நெல்லுங்க, நமக்கு பயம் போகும். இந்த பனியன் எல்லாம் கட் பண்ணி தான் வெளியெடுப்பாங்க. பனியன் எல்லாம் உருவ மாட்டாங்க, கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணுவாங்க. உள்ளாடைகள் கட் பண்ணி தான் வெளியெடுப்பாங்க. ஜனாசா குளிப்பாட்டுகிற நேரம் கண்மணி நாயகத்தினுடைய உள்ளாடைகளை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? கண்மணி நாயகத்தினுடைய ஆடையை விலக்கலாமா விலக்க வேண்டாம் என்று சப்தம் வருகிறது. யார் தொழுக வைக்க வேண்டும்? கண்மணி நாயகத்திற்கு முன்னால் ஜனாசாவை வைத்து அப்பொழுது சப்தம் வருகிறது. இஹ்யாவில் பார்க்கலாம், யாரும் இமாமத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லை. ஜனாசாவை கொண்டு போய் வைங்க. அல்லாஹ் தன்னுடைய அருளை ஸல்லல்லாஹு அல்லாஹு ஸல்லா அலைஹி வரும். அல்லாஹ் முதல்ல தொழுவான் அப்படின்னு அர்த்தம் வச்சா அடிக்க வந்துருவான். நிறைய பேருக்கு அதை கேட்டா ஒரு விதமான அலர்ஜி. அல்லாஹ் தன்னுடைய கருணையை சொரிகிறான். அடுத்து ஒவ்வொருவராக தனித்தனியாகத்தான் தொழுதார்களே தவிர அங்கே இமாமத்தில் நிற்கவில்லை. என் கண்மணி நாயகத்தின் ஜனாசாவை வைத்துவிட்டு இமாமத்தில் நிற்க முடியுமா? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் எல்லாம் எப்படியோ அடக்கம் செய்து முடித்ததற்கு பின்னால் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்களாம் அனஸ் நாயகத்தை பார்த்து, உங்களுக்கெல்லாம் எப்படி வாப்பா மனசு வந்தது? அந்த ஜனாசாவை உள்ள வச்சு மண்ணை வாரி போடுறதுக்கு எப்படி தைரியம் வந்தது? இந்த மர்சியாவுடைய கவிதைகளை அரபியில் வாசித்தால் கண்கள் கண்ணீரை சொட்டும். அனஸ் நாயகம் சொல்வார்கள், பாத்திமா நாயகி என்னிடத்தில் கேட்டு விட்டார்கள், நான் என்ன பதில் சொல்வது எனக்கு தெரியவில்லை. அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்றை உங்களிடத்தில் விட்டு செல்லுகிறேன். கூட வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், கண்மணி நாயகத்தின் சப்தத்தை கேட்ட சஹாபாக்கள், கண்மணி நாயகத்தின் அழகை பார்த்து ரசித்த சஹாபாக்கள், கண்மணி நாயகத்திடத்தில் துஆவை வாங்கிய சஹாபாக்கள், நம்ம ஒன்றுமே கிடைக்காதவர்கள். ஆனால் கண்மணி நாயகம் தன்னுடைய மௌத்துக்கு முன்னால் அழுகிறார்கள். அழுகிற பொழுது ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது கண்மணி நாயகம் சொன்னார்களாம், இஹ்வானி இஹ்வானி, என்னுடைய சகோதரர்களை சந்திக்க வேண்டும். சஹாபாக்கள் சொன்னாங்களா, நாங்க தானே, அந்தும் அஸ்ஹாபி, நீங்க என்னுடைய தோழர்கள். அப்ப இஹ்வான்கள் யார் என்று கேட்கிற பொழுது கண்மணி நாயகம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் வருவார்கள், அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், எனக்கு குர்ஆன் இறங்குவதை பார்த்திருக்க மாட்டார்கள், என்னை ஒரு நிமிடம் பார்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய சொத்து சுகம் அனைத்தையும் துறக்க தயாராகுவார்கள். நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகம் நம்மை பார்க்க துடித்தார்கள். நாம் கண்மணி நாயகத்தை பார்க்க துடிக்க வேண்டுமா வேண்டாமா? கண்மணி நாயகம் வஃபாத்தாகிற பொழுது சொன்ன வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை விட்டு விடாதீர்கள். நாம் ஒரு நேர தொழுகை நமக்கு கலாவாக போகிறது என்ற எண்ணம் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். யா அல்லாஹ், என்னை தொழுக வை. அல்லாஹ் எங்கேயாவது கொண்டு ஒரு பள்ளிவாசல்ல விட்டுருவான். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேன், தொழுக கலாவாயிரும். டிரைவர் தெரியுமில்லவா, நானும் டிரைவரும் மட்டும்தான் கார்ல. அவரு தொழுகைக்கே தெரியாது.
ஹைவேல வந்துட்டு இருக்கிற ஆளு திடீர்னு என்ன எழுப்பி சொல்றாரு, அன்சா எப்படி ஹைவேல இருந்து வண்டி போச்சுன்னு தெரியல, இப்ப எங்க போய் நிக்கிறேன்னு எனக்கு தெரியலைங்கிறார். பார்த்தா ஒரு கோயில் இருக்குது, ஒரு டீ கடை இருக்கு. நான் சொன்னேன், ஒண்ணு வேண்டாம், டீ கடைக்காரர் போய் கேளுங்க, பள்ளியாசல் எங்கேயாவது இருக்கான்னு கேளுங்க. அன்சா உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்குதான்னு என்ன பார்த்து, கோயில் அன்சா எங்கனே, இங்க பள்ளிவாசலா, இங்க போய் கேளுங்கண்டா. அவன் சொன்னா அடுத்த தெருவில் பள்ளிவாசல். அந்த ஆள், அந்த டிரைவர் என்ன பார்த்து கையை பிடிச்சிட்டு, அல்சா சரியான ஈமான், இன்றையிலிருந்து நான் தொழுகை எடுத்துறேன். அருமையானவர்களை, நான் பெருமைக்காக சொல்லலை, எங்க வாப்பா என்ன படிப்பிச்ச பாடம் அது. நான் மதர்சால ஒன்றும் போய் படிக்கல. தொழுகல்லைன்னா அன்றைக்கு அடி, இந்த தூக்கத்தில் அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா நம்மெல்லாம். அந்த அடி எங்க விழுது, எப்படி எந்திரிச்சு எங்க ஓடணும்னு தெரியாது. வீட்டு தோட்டமெல்லாம் அப்ப பெருசா இருக்கும், எடுத்து பிடிச்சு ஓட்டம், எங்கேயாவது போய் நின்றுதான் எங்கெல்லாம் அடி விழுந்துன்னு பாக்கு. அப்படி நம்மை அடித்து வளர்த்திய நம்முடைய பெற்றோர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது பாசமாக இருங்கள், சுன்னத்தை பின்பற்றுங்கள், எல்லாவற்றிலும் சுன்னத். அருமையான நம்முடைய இளவல்கள் இன்னைக்கு முடி வெட்டுறானுங்களே, ஒரு சைஸா கிறுக்கன மாதிரி இங்க எல்லாம் இவ்வளவு பெருசா வச்சு, இந்த பக்கமெல்லாம் கரம்பி எலிக்கரம்பன மாதிரி ஆக்கி, ஒரு பேண்ட் ஒண்ணு போடுறான், கிழிஞ்ச பேண்டை காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கி போட்டு, ஒரு சைஸ் மஜ்னூன்களாக நம்முடைய பிள்ளைகளை அப்படி வளர்க்க விடாதீர்கள். கண்மணி நாயகத்தினுடைய சுன்னத்தான வாழ்வு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். உலக அழகனை உங்களுக்கு பார்க்க வேண்டுமா? உலகத்தின் தலை சிறந்த அறிவாளியை பார்க்க வேண்டுமா? தலை சிறந்த பொருளாதார நிபுணரை பார்க்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க ஆர்வம் வையுங்கள் என்று பிள்ளைகளை வளர்க்க வைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கு ஒன்று கூடியதை போல் நாளை சொர்க்கத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. நம்மை ஆட்டி படைக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலாய், முசீபத்துகள், நோய் நொடிகள், வஞ்சனைகள், சூனியங்கள், எதிரிகளுடைய சதித்திட்டங்கள் அத்தனையையும் முறியடித்து ஒற்றுமையோடு, குடும்ப ஒற்றுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வியாபாரங்கள், தொழில்துறைகளில் அபிவிருத்தியை தருவானாக. கடுமையான வன்னோய்களை விட்டும் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி செலவுகள், மருத்துவமனை மன இறுக்கங்கள் அனைத்தை விட்டும் பாதுகாப்பானாக. பலஸ்தீனில் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு நிரந்தர நிம்மதியை கொடுப்பானாக. பசியிலிருந்து, பட்டினியிலிருந்து, வேதனையிலிருந்து, உயிரிழப்பில் இருந்து அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்திய திருநாட்டில் நம்முடைய பாரம்பரியம் கியாமத் நாள் வரையிலும் சந்தோஷத்தோடு, மத ஒற்றுமையோடு இந்த இந்திய திருநாட்டில் வாழுவதற்கும், நம்முடைய பள்ளிகள் பாதுகாக்கப்படுவதற்கும், நம்முடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவானாக. நம்முடைய இளம் ஆண் மக்களையும் யுவதிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. அவன் தந்திருக்கும் மக்களை கொண்டு துன்யாவிலும் ஆகிரத்திலும், அல்லாஹ் தந்திருக்கிற மக்களை கொண்டு துன்யாவிலும் ஆகிரத்திலும் கண்குளிர்ச்சியை தந்தருள் புரிவானாக. கடைசி வக்து தொழுகை வரையிலும் ஜமாத்தோடு தொழுகிற பாக்கியத்தை, ஜக்காத்து சதக்கா கொடுக்கிற பாக்கியங்களை, கடைசி நோன்பு வரை நோன்பு வைக்கிற பாக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தோடு ஹஜ்ஜி உம்ரா தவாஃபுகள் செய்கிற பாக்கியத்தை, குடும்பத்தோடு ஜியாரத் செய்கிற பாக்கியத்தை, குர்ஆனை மனனம் செய்யும் ஹாஃபிலான மக்களை உருவாக்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. எதுவெல்லாம் நமக்கு நலவாக இருக்குமோ அவைகளையெல்லாம் தந்து, எவைகளெல்லாம் கெடுதிகளாக இருக்குமோ அவைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. என்ன நல்ல துஆவோடு நிறைவுபடுத்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எல்லாம் நல்ல கண்ணியமா இருந்து கடைசி சலாத் சொன்னேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வாய்ப்பை தந்த நிர்வாக பெருமக்கள், கண்ணியத்திற்குரிய உலமாக்கள் அனைவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். எனக்காக, என் குடும்பத்திற்காக துஆ செய்யுங்கள். உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூலாக்கி அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 8:30 சொல்லி 8:45 சொல்லி 9 தாண்டிட்டு ஒருத்தரும் மனவேதனைப்படாதீங்க, துஆ செய்யுங்கள். அல்லாஹ் இந்த நேரத்தை ஒரு நல்ல நேரமாக ஆக்கியிருக்கிறான். ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு கனவிலும் நனவிலும் காட்டி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.